ஹாரி பாட்டர் புரட்சி நிலவ ஏற்கனவே 2 பாகத்தை பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3வது பாகம். விறுவிறுப்புக்கு மாயாஜாலத்துக்கும் பஞ்சம் இல்லாம இந்த பாகத்துல நிறைய விஷயங்களை பார்க்க போறீங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் விஷயங்கள் கூட உள்ள வரும். மாயாஜாலங்கிற பேர்ல உள்ள வரும். எதை பத்தி சொல்றேங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உள்ள போய் பாருங்க. கொஞ்சம் டீட்டெயிலா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் புரிய வரும். உள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹாரி பாட்டரை காட்டுறாங்க. போர்வையை பொத்திக்கிட்டு இந்த வெளிச்சத்தை வரக்கூடிய மந்திரத்தை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. வேலை செய்தா இல்லையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. பெரியப்பா கதவை திறப்பார். அப்படியே போர்வையை பொத்திட்டு தூங்குறாப்ல ஒரு ஆக்டிங் போடுவான். மறுபடியும் சத்தம் கேட்கும். மறுபடியும் வருவாரு. மறுபடியும் தூங்குறாப்ல ஒரு ஆக்டிங் போடுவான். இன்னைக்கு பார்த்தா பெரியப்பாவோட அக்கா வந்திருக்கிறா போல. இந்த குடும்பத்தை விட அது 2 மடங்கு மோசம். வந்ததுமே இந்த மாதிரி அநாத பயல்களை பொதுவா நாங்க அநாதாசிரமத்துல தான் சேர்ப்போம். என் தம்பி ரொம்ப நல்லவன், அதனாலதான் வீட்டோட வச்சு பாத்துக்கிட்டான் அப்படின்னு அநாத பையனை சொன்னாப்ல ஆயிப்போச்சு. தம்பி நல்லவன்னு ஒரு பிட்ட போட்டாப்லயே ஆயிப்போச்சு. இப்படி பேசிட்டு இருக்குது அந்த அம்மா. அதே மாதிரி சாப்பிடும்போது கூட சாப்பிட்ட தட்டுல வச்சுக்கிட்டு நான் வச்ச மிச்சம் நீ சாப்பிடுன்னு நாய்க்கு ஊட்டி விடுவா. அப்ப ஆல்ரெடி வலிச்சு எடுத்துட்டா, அதை நக்கிறதுக்கு கொடுக்குறா நாய்க்கு கிட்ட. அப்ப இவ கேரக்டர் என்னன்னு நீங்க யோசிக்கணும். அப்புறம் சரக்கு ஊத்தி கொடுக்க கேட்க சரக்கு ஊத்தி கொடுக்குறாரு தம்பி. சும்மா இல்லாம நம்ம பையில முரண்டு இழுத்துக்கிட்டே இருப்பா. எங்க படிக்க வைக்கிற அப்படின்னு கேட்டா ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதா அவர் சொல்லுவாரு. அந்த ஸ்கூல்ல பெரும்பாலும் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்கிறா அவ. அடிப்பாங்கிறா ஹாரி பாட்டர். அப்படிதான் அடிக்கணும். அப்படி அடிச்சு வளர்த்தாதான் பிள்ளைங்க எல்லாம் கரெக்டா வளருங்க. இந்த மாதிரி பசங்க எல்லாம் கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்ப வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கலங்க. இவங்க அப்பட மாதிரி நினைக்கிறேன். இவங்க அப்ப ஏதாவது தொழில் பார்த்தேன் அப்படின்னு கேட்க அவர் பண்ணது மேஜிக் வேலை. அதை இந்த அம்மா கிட்ட சொல்ல முடியாதுல்ல. வேலைக்கு போலன்னு அந்த குடும்பம் சொன்னதும் வேலைக்கு போகாம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்க பையன் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அப்பா பத்தி திட்ட ஆரம்பிக்குது. இதுக்கே நம்ம பையில கோவம் வரும். அதோட விட்டாலா அதுக்கு அடுத்து இவங்க அம்மா இருக்காளே, இவங்க அம்மா ஐயோ ரொம்ப மோசம்னு அம்மாவை பத்தியும் திட்ட ஆரம்பிக்க இவனுக்கு இன்னும் கோவம் உச்சத்துக்கு வருது. கோவத்துல ஒரு முறை மறப்பா பாருங்க. விரல் வீங்கும், அடுத்து கால் வீங்கும், அடுத்து முகம் வீங்கும், அப்புறம் உடம்போட மேல் பாகம் வீங்கும், அப்புறம் மொத்த உடலுமே வீங்கும். பட்டன் தெரிக்கும் போது அதெல்லாம் அந்த பையன் மேல பட்டு அன்னங்கார மேல பட்டு பொத்துன்னு விழுந்துகிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல மொத்தமா வீங்கி போய் பலூன் மாதிரி வெளியில பறந்து போக ஆரம்பிக்க அக்கா விடமாட்டேங்கா விடமாக்கான்னு பெரியப்பா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடி வேற நாய் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்குது. டே கைய விட்டா அவ்வளவுதான்டான்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள கைய விட்டுறாரு. அக்கா பறந்து போறா. இவ்வளவு கூத்தானாலும் இந்த பக்கம் நம்ம பைய சப்பி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் அண்ணங்கார. இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சம கோவத்துல பொட்டி படிக்க கட்டிட்டு இறங்கி வரும்போது விடமாட்டேங்கிறாப்ல பெரியப்பா சொல்லுவாரு. கையில மந்திரக்கோலை வச்சு மிரட்டினதும் பயப்படுறாரு. சின்ன பையனா அடிமை மாதிரி வச்சு வேலை வாங்கலாம். டீனேஜ் பையன் ஆயிட்டான்ல, இனிமே கோவம் நம்ம பையலுக்கு அதிகமா வரும்னு எதிர்பார்க்கலாம். அதனாலதான் கோவத்துல பெட்டியை தூக்கிட்டு தர இழுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறான். கொஞ்சம் அந்த ஏரியாவை தாண்டதும் இந்த பஸ் ஸ்டாப் பக்கம் வந்ததும் எங்க போகணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு ஸ்டாப்பிங்லயே உட்காந்துட்டாங்க. அப்ப வேகமா ஒரு மாதிரி காத்தடிக்குது. பார்க்ல இருக்கிற பொருள் எல்லாம் தானா ஆடுது. திடீர்னு பார்த்தா எதுக்க ஒரு ஓனாய் மாதிரி ஒண்ணு பக்கத்துல நெருங்கி வருது. ஒரு செகண்ட் ஓனாய பார்த்தாப்ல இருக்கும். அடுத்த செகண்ட் பார்த்தா அங்க ஒரு மந்திர பஸ் வருதுங்க. மாயாஜால பஸ். அது உள்ள கண்டக்டர் இருக்கிறாரு. மந்திரவாதிகளுக்காகன்னு மனிதர்களோட கண்ணில் படாம இந்த பஸ் இயக்கிட்டு இருக்கிறாரா. பாப்பா வண்டியில ஏறுப்பா அப்படிங்கிறாப்ல. இவன் அந்த ஓனாய் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். என்னப்பா பாக்குறேன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறான். பொட்டியை நான் தூக்கிறேன் போ அப்படின்னு ஏத்திக்கிறாரு. அந்த பெட்டியை ஏத்துறதுக்குள்ள படுற பாட்டு இருக்குது. ஐயோ உள்ள வந்தா யாரோ ஒருத்தி ஒரு மந்திரவாதியா இருக்கும் போல படுத்து கிடக்குறா. வண்டி எடுக்க சொல்லுன்னு சொன்னதும் வண்டியை ஒரு பெரியவர் படு வேகமா அவர் தான் டிரைவர் போல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார். கண்ணா அப்படின்னாலும் வேகமா போகுது. போற வேகத்துல நம்ம ஹீரோவுக்கு பயங்கர அடி விழுது. அங்கேயும் இங்கேயும் ஆடி திரியிறான். அங்க பேப்பர்ல தலைப்புச் செய்தியில இருக்கிறது என்னன்னா பயங்கரமான கைதிகளை அடைச்சு வைக்கக்கூடிய ஒரு ஜெயில இருந்து சிரியஸ் பிளாக்னு ஒருத்தவன் எஸ்கேப் ஆயிட்டானா. அதை பத்திய நியூஸ் அது. மூஞ்சியை காட்டுங்க பாக்குறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஆளு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. திருதுப்படு பார்த்தா எதுக்கு 2 பெரிய பஸ் ஒன்னா வருது. நம்ம ஆளு அதை தாண்டி போகணும். பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. ஆனா 6 அமர டிரைவர் ஏதோ 4 லிவரை போட்டு இழுக்கிறாரு செய்யறாரு. என்னடான்னு பார்த்தா இவங்க பஸ்ஸே அப்படியே மொத்தமா ஒல்லியா சுருங்கி 2 பஸ்ஸுக்கு நடுவுல அப்படியே சுருங்கி போய் உள்ள வந்து அப்புறம் விரிஞ்சுக்குது. இதுல வேற வேகமா போகணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு பாட்டிமா கிராஸ் பண்ணி போறேன்னு ஒரு படாத பாடுபடுத்தும் பாருங்க. 10, 11, 12, 13 எண்ணிட்டே போறாங்க. அவ்வளவு நேரம் பொறுமையா போகுது பாட்டி. அப்புறம் வேகமா ஓட்டிட்டு வந்து இவன் சொன்ன பஸ் ஸ்டாப்ல வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. பார்த்தா அது மந்திரவாதிகள் தங்கக்கூடிய ஒரு லாட்ஜ் போல தெரியுது. உள்ள வந்து பார்த்தா எல்லா மந்திர வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. சேர் போறதுல இருந்து கூட்டி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே அங்க மந்திரங்களால நடக்குது. முக்கியமான ஆள் ஒண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு மேல ஒரு ரூம் கூட்டு போனா அட நம்ம அமைச்சர் இங்க இருக்கிறார். மினிஸ்டர் இங்க தான் இருக்கிறாப்ல. நம்ம பையில வரவேற்கிறாப்ல. டேய் நீ உன்னை வளர்த்தாங்க இல்ல உங்க பெரியப்பா, அந்த வீட்டு பக்கம் பலூன்ல பறந்துகிட்டு இருந்த ஒரு அம்மாவை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். மந்திர பலன்களுக்கு எதிர்வினை பண்ணக்கூடிய டீம் அனுப்பி ஊதி போன அந்த உடம்ப நார்மல்படுத்தி நடந்த விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாதுங்கிறாப்ல. நடந்த விஷயத்தை எல்லாம் அவங்களோட நினைவுகள் இருந்து அழிச்சு எல்லாத்தையும் நார்மல் மோடுக்கு பண்ணிட்டோம்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல, வீட்டுல மந்திரம் பயன்படுத்திருக்க கூடாது, பயன்படுத்திட்டேன். நீங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா, ஜெயில போட போறீங்களான்னு கேட்டா அதெல்லாம் அவசியம் இல்ல. சின்ன தப்புக்கெல்லாம் நாங்க ஜெயில எல்லாம் போட மாட்டோம். ஃப்ரீயா விடு, அங்கங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குதுங்கிறாப்ல. நல்லா தான் பேசுறாரு மினிஸ்டர். அப்புறம் வீட்டை விட்டு இந்த மாதிரி நீங்க கிளம்பி வந்திருக்க கூடாதுங்கிறாரு. வேற வழி இல்ல, என்னால இதுக்கு மேலே அங்க இருக்க முடியாது மினிஸ்டர்ங்கிறா நம்ம ஹாரி பாட்டர். சரி ஓகே, உனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் ரெடியா இங்க இருக்குது. நீ வர்றேன்னு கேள்விப்பட்டு நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நாளைக்கு நீ ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கூல்ல நீ சேஃபா இருப்ப, ஆனா இங்க இருக்கிற வர ஒழுங்கா இருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பி வைக்கிறார். அவர் கொடுத்த புத்தகத்துல
ஒரு புக் ரொம்ப கோரமா இருக்குது. என்னடா அதை ஓபன் பண்ணி விட்டா இவனையே கடிக்க வருது. பயந்து போய் கட்டில் மேல ஏறி உட்காந்துக்கிறான். கண்ணாமண்ணான்னு கடிக்க வருது, கட்டிலுக்கு அடியில போயிடுது. குனிஞ்சு பார்த்தாலும் கடிக்க வருது. எப்படா சமாளிக்குது அப்படின்னு யோசிச்சவன் ஷூவை கலட்டி அப்படி கீழே தொங்க விட்டதும் ஷூவை கடிக்கிறதுக்கு ஓடியாரும். ஷூவை கவிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே நடு உச்சி மண்டையில நங்குன்னு எகிரி குதிப்பான். அப்புறம் மாட்டிக்கிச்சு, லாக் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ரானு, ஹெர்மானி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களோடய அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா, குடும்பம், கூட பிறந்த அந்த ட்வின்ஸுங்க, தங்கச்சி, தம்பி எல்லாரும் கூடயும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க வச்சு ரானோட அப்பா நம்ம ஹீரோ ஹாரி பாட்டர் கிட்ட, ஹாரி, அமைச்சரில் இருக்கிறவங்க இதை பத்தி உனக்கு தெரியக்கூடாதுன்னாங்க. இருந்தாலும் உண்மையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெயில இருந்து தப்பிச்சானே சிரியஸ் பிளாக், அவன் ரொம்ப மோசமானவன். இதுக்கு முன்னாடி நம்ம லார்டு வால்டமார்ட் கிட்டயே, என்ன மார்க்கு, வால்டமார்ட், அவர்கிட்டயே படு பயங்கர விசுவாசியா இருந்தவனா. அவன் வெளியில வந்திருக்காங்கிறதுனால உனக்கு ஆபத்து இருக்கலாம், கேர்ஃபுல்லா இருன்னு எச்சரிக்கை பண்ணி தான் அனுப்புறாரு. இந்த தடவை கஷ்டப்படாம ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. இவங்க உட்கார இடத்துல பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அவரோட பேரு ப்ரொஃபசர் ரீமஸ் லூபின். எல்லா பேரையும் சால்ட்டா சொல்றியே ஹெர்மானி, அது எப்படி தெரியும் உனக்குன்னு கூட இருக்கிற நம்ம நண்பர் ரானு கேட்பான். அவரோட சூட்கேஸ்ல எழுதிருக்கு பாரு லூசு அப்படிங்கிற அவ தூங்கிட்டு இருக்கிறார். அவர் தூங்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்ப நாம கொஞ்சம் ஃப்ரீயா பேசலான்னு வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அதான் ஸ்கூலுக்கு வேகமா கிளம்பி வந்துட்டதா சொல்றான். சரி, எல்லாம் நட்டா போகுது, கிளம்பலாமே அப்படின்னு பார்த்தா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஆனா ட்ரெயினை சுத்தி பயங்கரமான குளிர் ஃபார்ம் ஆகுது. பாட்டில் இருக்கிற சரக்கே உறைஞ்ச கூடிய அளவுக்கு பயங்கரமான குளிர். ஒவ்வொரு கேபினா யாரோ செக் பண்ணிட்டு வராங்க போல. ஹாரி பாட்டரோட கேபின் பக்கம் ஒரு கருப்பு ரூபம் வருது. அது என்ன நினைச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோட மூஞ்சியை பார்த்ததும் ஹீரோட மூஞ்சில இருந்து ஏதோ ஒரு பவர் அதை உரிய ஆரம்பிக்குது. இவனும் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது தூங்கிக்கிட்டு இருந்த ப்ரொஃபசர் லூபின் எந்திரிச்சு மந்திரத்தை போட்டு ஒரு வெளிச்சத்தை உருவாக்க அது பயந்து போயிடுது. அப்புறம் பார்த்தா இது எதுவுமே நிஜத்துல நடந்தாப்புல தெரியல. ஹாரி பாட்டருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆனா நிஜத்துல என்னாச்சுன்னு ஹாரி பாட்டர் நண்பர்கள்ட்ட விசாரிச்சா வலுப்பு கொஞ்சாப்புல நீ கடந்த இந்த ப்ரொஃபசர் லூபின் தான் உன்னை காப்பாத்தினாருன்னு பக்கத்துல இருக்கிறத தான் இவங்க சொல்றாங்க. ஏதோ ஒரு பொண்ணு கூட நான் பேசினாப்புல எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படிங்கிறாப்புல ஹாரி பாட்டர் சொல்றான். ஏதோ ஒரு விமன் கூட பேசினாப்புல இருந்துச்சுங்கிறான். ட்ரெயின் முடிச்ச பிறகு ட்ரெயின்ல இருந்து வண்டி பிடிச்சு ஸ்கூல் வரைக்கும் வந்தாச்சு. ஸ்கூல்ல தவளை நம்ம பசங்களோட ஒரு பாட்டு, ரொம்ப அருமையா பாட்டு எல்லாம் பாட்டு முடிச்சு டம்பிள்டோர் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மொதல் பாகத்துல தலப்பாக இருந்தால அவர் இருந்த போஸ்ட், அவர் இறந்து போன பிறகு ரெண்டாவது பாட்டுல நம்ம சிரிப்புலகன் அதே போஸ்டுக்கு வந்தாரு. அப்புறம் சிரிப்புலகனும் நினைவுகளை இழந்து இப்ப எங்கேயோ அரமண்டலா தெரிகிறார். சோ அதே போஸ்டிங்க்கு மூணாவது ஆளா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வரவர் தான் நம்ம ப்ரொஃபசர் லூபின் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. இருளுக்கு எதிரா ஸ்கூலை காப்பாற்ற வேண்டியவர், இருளுக்கு எதிரா நம்ம என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் அவர் அறிமுகப்படுத்தியாச்சு. இது போக ஏதோ ஒரு வாத்தியார் ரிட்டையர் ஆயிட்டாராம். சோ அந்த போஸ்டிங்க்கு நான் நம்ம ஹேக்கரிட்ட போட்டுருக்கிறேன், நம்ம அரக்க மனுஷனை போட்டுருக்கிறேன்னு சொன்னதும் அவர் மரியாதைக்காக எந்திரிச்சு நிற்கும் போது டேபிளே அப்படியே ஒரு மாதிரி பதப்படைக்குது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாப்புல. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு படுக்கிற ரூமுக்கு போலான்னு பார்த்தா குறுக்கால ஒரு பெயிண்டிங். இதுதான் கதவு. பாஸ்வேர்டு சொன்னா தான் அந்த கதவு திறக்கும். நம்ம ஹீரோவும் பாஸ்வேர்டு சொல்றான், கதவு திறக்குது. ஆனாலும் என்ன அவசரம், மெதுவா போக வேண்டியதானே எனக்கு ஒரு பெண் குரல். என்னடான்னு பார்த்தா அந்த குண்டுமணி அம்மா தான் மெதுவா போங்க அப்படின்னு இருக்குது. பாட்டு பாடுறேன்னு கையில இருக்கிற கிளாஸ பாட்டிலேயே உடைக்கணும்னு முயற்சி பண்ணுது. ஆனா முடியல, செவத்துல உடைச்சுக்கிட்டு ஏமாத்திக்கு தெரியுது. இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இதுக்கு பாட வரலையே. நம்ம ஹாரி பாட்டர் அதை ஓட்டிட்டு உள்ள வரான். உள்ள வந்தா பசங்க எல்லாம் லைட்டா ஏதோ ஒண்ணு குடிச்சுட்டு விலங்குகள் மாதிரி ஒவ்வொருத்தரும் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராணு சாக்லேட்டை சாப்பிட்டு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பான். அதே சாக்லேட் நம்ம ஹாரி பாட்டர் சாப்பிட்டு ரெயினோட என்ஜின் மாதிரி சவுண்ட் கொடுப்பாப்ல. ஸ்கூலுக்கு வெளியில பார்த்தா ஒட்டுமொத்த ஸ்கூலையும் பாதுகாப்பதற்காக அந்த கருப்பு ரூபம் இருக்கிறது. இந்த கருப்பு ரூபத்தை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டம்பிள்டோர் சொல்லியிருப்பாப்ல. இந்த கருப்பு ரூபங்கள் எல்லாம் வேற யாரும் கிடையாது, காவலாளிங்க. எந்த ஜெயில இருந்து சீரியஸ் பிளாக் அப்படிங்கிற ஆளு தப்பிச்சு போனானோ அதே ஜெயில பாதுகாத்த காவலாளிங்க தான் இவங்க. சீரியஸ் பிளாக்கால இந்த ஸ்கூலுக்கு ஆபத்து நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்கூலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. கூடவே சீரியஸ் பிளாக் வந்தான்னா அவனை பிடிக்கிற வேலைக்காகவும் வந்திருக்காங்க. 2 in 1 வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல தெரியுது. அப்புறம் ஒரு மரம் போன பாட்டுல பாத்துருப்போமே, பட்டு போய் கிடக்கும், காரை போட்டு நொறுக்குமே, அந்த மரம் இப்போ ஓரளவு செழிப்பா வளர்ந்துகிட்டு இருக்குது. ஒரு பறவை பறந்து வரும்போது கூட அதையே போட்டு தள்ளுதுன்னா பாத்துக்கங்களேன். அப்புறம் இன்னொரு வாத்தியாரம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மா இந்த எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவாங்கல்ல ஜோசியம் பார்த்து, அந்த ஜோசியக்கார அம்மா தான் இது. தேயில போட்டு அவங்க ஒரு கப்ல ஊத்தி குடிப்பாங்கல்ல, அப்படி குடிச்ச பிறகு உள்ள மிச்சம் கிடக்கிற அந்த தேயிலே ஒரு ஷேப்பை உருவாக்குமா. அந்த ஷேப்பை வச்சு அவங்களோட எதிர்காலத்தை கணிச்சு இந்த அம்மா சொல்ல முடியுமா. ராணை பத்தி மித்தாட்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஹாரி பாட்டரோட கப்பை பார்த்துட்டு பயந்து போகுது. மரணம் அப்படிங்குது, எங்க போய் முடிய போதோ தெரியல. அப்புறம் நம்ம மனித அரக்க, நம்ம தாடி அங்கிள், தாடி மாமா, அவர் இப்போ வாத்தியார் ஆயிட்டார்ல. சோ அவர் கிளாஸுக்காக எல்லாரும் வராங்க. காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறார். இவர் எடுக்கிற அந்த கிளாஸுக்கு தான் பேய் புக் மாதிரி அந்த சிலந்து புக் இருக்குது. அதை நம்ம தவளை பையன் தெரியாதனமா ஓபன் பண்ண கடிச்சு கொதற
ஆரம்பிக்கும். பயந்து போய் மறுபடியும் முடிக்கிறான். நம்ம ஹெர்மானியோட புக்கு மட்டும் அழகா பேச்ச கேக்குது. ஓபன் பண்ணி வச்சுட்டு படிச்சு எடுத்து சொல்லிட்டு இருக்கா ஹெர்மானி. அங்க நம்ம சின்ன செம்பட்டையனோட குரூப் ஹீரோவை ஒம்புலுக்குறாப்ல ஆக்ஷன் பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எதையோ கூட்டிட்டு வராப்ல தாடி மாமா. அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக். என்னடான்னு பார்த்தா குதிரையும் இல்ல கழுகும் இல்ல. குதிரையோட கழுத்து பகுதி மார்பு பகுதி மட்டும் கழுகா இருந்தா பருந்தா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்தாப்ல ஒரு கலவையா இருக்குது. அதுக்கு ஒரு பேரும் இருக்குதான். இதுக்கு ரெண்டு குணாதிசயம் உண்டு. ஒன்னு, ரொம்ப தைரியமான ஒரு விலங்கு போல இது, பறவை போல இது. ரெண்டாவது, யாராவது அவமானப்படுத்துறாப்ல இருந்தா பயங்கர கோவம் வருமா, ஏதாவது பெருசா செஞ்சு விட்டுருமா, கவனமா இருக்கணுமா. சரி, யார் இத பயிற்சிக்கு பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒட்டுமொத்த கூட்டமும் பயந்து பின்னாடி போயிடும். நம்ம தாடி மாவை பார்க்கும்போது இவன் மட்டும் முன்னாடி இருக்கிறாப்ல தெரியுது. வெரி குட் ஹாரி பாட்டர், அப்படித்தான் நீயா முன் வரணும் அப்படிங்கிறாரு. ஆனா நட்சத்திரத்தை பார்த்தா ஹாரி பாட்டர் 2 அடி முன்னாடி வரல. பின்னாடி இருந்த மொத்த பேருமே 2 அடி பின்னாடி போயிட்டானுங்க. சோ இவன் மாட்டிக்கிட்டான். பயப்படாம வா. இந்த மாதிரி விலங்குகளை நாம வணக்கம் செய்யணும். பதிலுக்கு அதுவும் நம்மள மதிச்சு வணக்கம் செஞ்சுச்சுன்னா நம்மள அது ஏத்துக்குச்சுன்னு அர்த்தங்கிறாரு. இவனும் போய் வணக்கம் வைப்பா. அது பெருசா வணக்கம் வச்சாப்ல தெரியல. குமுறுது திமுறுது. பின்னாடி போனதும் பின்னாடி போகும்போது ஏதோ ஒரு கட்டையை மீச்சு விடுவான். ஐயோ அப்படின்னு மறுபடியும் குனிவான். இந்த தடவை அந்த விலங்கும் குனியுது. சோ பரவாயில்ல, உன்னை அது ஏத்துக்குச்சு. இப்போ அதோட முகத்தை போய் தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்னதும் இவனும் அப்படியே மெதுவா போய் மரியாதை நிமித்தமா அப்படியே தொட்டு பாக்குறான். கொஞ்ச நேரத்துல அவனால தொட முடியுது. அது ஏத்துக்குச்சு. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம தாடி மாமா, இதுக்கு மேல சவாரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் சொன்னாலும் கேட்காம ஹாரி பாட்டர் அதுக்கு மேல உட்கார வச்சு ஒரு தட்டு தட்டணும். விருட்டுன்னு ஓடியாந்து பள்ளத்துல அப்படி விழ போகுது. பார்த்தா ரெக்க எடுத்து பறக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஸ்கூலோட கோபுரத்தை சுத்தி வரும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அடுத்து ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கடல் பரப்பை அப்படி அது கடந்து போகும்போது அவ்வளவு ரம்மியமா இருக்கும். தான் காலால அப்படியே அந்த தண்ணியை தட்டி கொடுத்துட்டு போகுது. அப்புறம் காட்டு பகுதியில சுத்துது. நம்மால ஒரு விசில் அடிச்சதும் மறுபடியும் அதே இடத்துல வந்து லேண்ட் ஆயிடுச்சு. சூப்பரா பண்ணேன்னு பாராட்டுறாப்ல. ஹாரி பாட்டருக்கும் சந்தோஷம். எல்லாரும் கை தட்டுவாங்க. இவனை விட நான் பெட்டரா பண்ணுவேன்னு திமிரு பிடிச்சு வர்றான் நம்ம சின்ன சொட்டை. யாரு? சின்ன செம்பட்டையான். பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன இவ்வளவு சீனா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுவான். அசிங்கப்படுத்தாதான் அதுக்கு பிடிக்காதுல்ல. அதனால ஆக்ரோஷமா அவனோட கையில ஒரு தட்டு தட்டும். இன்னொரு தடவை விட்டா நெஞ்சிலேயே மிதிச்சு கொண்டு இருக்கும் போல. நடுவுல நம்மால போய் ஒரு முறைச்சதும் தான் அது அமைதியாகுது. மீனை தூக்கி போட்டதும் சாப்பிட்டு போயிடுச்சு. இவருக்கு என்ன பண்ணணும்னு புரியல. ஹெர்மானி தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதும் ஆமல்ல நான் தானே வாத்தியாரு, நான் தான் தூக்கிட்டு போவேன்னு சின்ன செம்பட்டையான தூக்கிட்டு போயிடுறாப்ல. போகும்போது கூட பயப்புள்ள பாருங்க, எங்க அப்பங்கிட்ட சொல்லி அமைச்சரவையில பேச வச்சு டம்பிள்டோருக்கு உத்தரவு கொடுக்கணும். என்னவா? இந்த காட்டுவாசிய யார சொல்றான்னு தெரியுதா? நம்ம தாடி மாமாவை தான். அவருக்கெல்லாம் வாத்தியார் வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. வாத்தியார் வேலையை விட்டு புலம்பிட்டு போறான். மருந்து இருந்தெல்லாம் கொடுத்த பிறகு சும்மா சாதாரண அடிதான், அவ்வளவு பெரிய அடி, இந்த அடியெல்லாம் வேற யாருக்கா விழுந்தா செத்து போயிருப்பாங்கன்னு சாப்பிட்ற இடத்துல சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். படிக்கிற இடமா ஏதோ ஒண்ணு. அப்போ திடீர்னு ஒருத்தன் ஓடியாந்து ஜெயில இருந்து தப்பிச்ச சீரியஸ் பிளாக் நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஊர், அந்த கிராமம் வரைக்கும் வந்துட்டான்னு நீச படிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் காவலாளிங்க அந்த பக்கத்துல கடந்து போனா பக்கத்துல இருக்கிற செடி கொடியில இருக்கிற உசுர கூட உறிஞ்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. அடப்பாவமே. அதே மாதிரி இந்த காவலாளிகளுக்கு ஒரு குணம் உண்டு. காவலாளிகள் இங்க இருக்கிறது யாரை பிடிக்கிறதுக்கு? சீரியஸ் பிளாக்க பிடிக்கிறதுக்கு தான். ஆனா தெரியாதனமா யாராவது குறுக்க வந்தா ஆளோட பேர் என்ன ஊர் என்ன இதெல்லாம் பார்க்காது போல. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் இந்த காவலாளிகள் ட்ரீட் பண்ணுவாங்க போல. அப்படியே நம்ம ஊர் போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால அதுகிட்ட நம்ம பசங்க பெருசா வச்சுக்காம இருந்தா சந்தோஷம். பார்ப்போம். அடுத்த கிளாஸ் எங்க போறாங்கன்னு பாருங்க. புதுவாத்தியர் வந்தார்ல, ரீமஸ் லூபின், அவரோட கிளாஸ் தான். இருக்க பீரோ மாதிரி ஒன்னு இருக்குது. இந்த பீரோக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குதான். அது என்ன பண்ணும்னா நம்ம பசங்களோட மிகப்பெரிய பயம் என்னவோ அந்த பயத்தோட ரூபத்துக்கு மாறி நம்மள பயமுறுத்துமா. அப்போ நான் சொல்லி கொடுக்குற அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த பயமே காமெடி ஆயிடும். அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். நம்ம தவளை பையன் இருக்கிறான்ல, அவனுக்கு நம்ம நடுவுச்சி மண்டையனை பார்த்தா பயமா, அந்த வாத்தியார பார்த்தா. இப்போ பீரோவை திறந்ததும் முன்னாடி வந்து நிக்கிறது அவரே தான். எது பயமோ அந்த ரூபத்துக்கு அது மாறிடும் போல. அடுத்த நொடி உங்க பாட்டி போடுற அந்த ட்ரெஸ்ஸை நீ பயப்படுற அந்த நடுவுச்சி மண்டையனுக்கு போட்டா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லணும். சொன்னா அடுத்த நொடி பாட்டியோட ட்ரெஸ்ஸுக்கு ஆளே மாறிடுறாரு. எல்லாரும் பார்த்து கலகலன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ராணு. அவனுக்கு எது ரொம்ப பயம்னா போன பாட்டிலே பார்த்திருப்போமே, சிலந்தியை கண்டா பயம். அதுவும் ராட்சச சிலந்தி மாதிரி வந்து நிப்பாப்ல. பயந்து போயிடுவான். அப்புறம் அந்த மேஜிக்கை போட்டதும் சிலந்திக்கு 8 கால்லையுமே இந்த ஸ்கேட்டிங்கை மாட்டி விட்டாப்ல ஆகி போயிடுது. சோ அதால நிக்க முடியாம பொத்துன்னு விழுந்துகிட்டு இருக்கும். அப்புறம் பார்வதினு ஒரு பொண்ணு, இந்திய பொண்ணு போல, அவளுக்கு பாம்புனா பயம். பாம்பா மாறும். மேஜிக் போட்டதும் பொம்மையா மாறிடுது. அப்புறம் நம்ம ஹாரி பாட்டருக்கு இருக்கிறதுலயே யாரை கண்டா பயம்? நம்ம வால்டமாட்ட நினைப்பானோ அப்படின்னு யோசிக்கும் போது எதுக்க வர்றது அந்த கருப்பு உருவம் காவலாளியோட ரூபம் தான். ஆனா மறுபடியும் அது உருவம் மாறுது. அதை பார்த்துட்டு குறுக்கால போய் நிக்கிறாரு நம்ம லூபின். மேஜிக்கை போட்டு அதை வெடிக்க செய்றாரு. அது மறுபடியும் அதோட
பழைய ஃபார்முக்கு வந்து பீரோக்குள்ள போயிடுது. இன்னையோட கிளாஸ் முடியட்டும், கிளம்புங்கன்னு எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறார். அப்புறம் பக்கத்துல ஏதோ நம்மெல்லாம் ட்ரிப் மாதிரி போவோம்ல, ஃபீல்டு ட்ரிப்னு, அந்த மாதிரி ஃபீல்டு ட்ரிப்புக்கு போறாங்களா. பேரண்ட்ஸுக இல்ல கார்டியன்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர்ற பசங்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டா. நம்ம கேர்டேக்கர் அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கி அடிக்கிட்டு இருக்கிறார். ஹாரி பாட்டர் கிட்ட கையெழுத்து கிடையாது. ஏன்னா அவங்க பெரியப்பா பெரியம்மா தான் கையெழுத்து போடணும். கேட்டிருப்பேன், அதுக போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க போடுங்கன்னு சொன்னா, இங்க பாரு, நான் உன்னை பெத்தவனும் கிடையாது, உன்னை வளர்க்குறவங்களும் கிடையாது, நான் உன்னோட வாத்தியாரமா, அவ்வளவுதான். என்னால கையெழுத்து போட முடியாது, என்னோட பொறுப்பு அப்படி, மன்னிச்சுக்கோ, வாங்க எல்லாரும் கிளம்பலான்னு கூட்டிட்டு போறாங்க. ரானோ ஹெர்மானியுமே வேற வழி இல்லாம தான் சரி நாங்க போறோம்னு கிளம்பி போறாங்க. நம்மால் மட்டும் தான் தனியா இருக்கிறான். லூபின் கூட பழகுறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துது. லூபின், உன்னை பார்த்ததுமே நீ யாரோட பையங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன் நெத்தியில இருக்கிற அந்த காயத்தை வச்சு இல்ல, உன் கண்களை பார்த்து. அப்படியே உங்க அம்மாவோட கண்கள். உங்க அம்மாவும் நானும் ஃப்ரெண்டு. என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறது உங்க அம்மா தான். அப்புறம் உன்னோட திறமையெல்லாம் உங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்குது. உங்க அப்பா 1000 பேருக்கு மத்தியில இருந்தாலும் தனித்துவமா தெரியவாப்லையா. அப்பேற்பட்ட குணம் உங்ககிட்ட இருக்குதுன்னு புகழ்ந்து பேச, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த கிழவி எவ்வளவு பேச்சு அப்பாவையும் அம்மாவையும் திட்டி எவ்வளவு கோவம் வந்துச்சு. இப்போ அப்பாவையும் அம்மாவையும் புகழ்ந்து பேசுனதை கேட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் அந்த காவலாளி ரூபத்துக்கு அது மாறும்போது ஏன் குறுக்கால வந்தீங்கன்னு கேட்க, எங்க நீ வால்டமார்ட்ட நினைச்சிருவியோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறார். வால்டமார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் நினைக்க தோணுச்சு, ஆனா ரீசெண்டா பார்த்தா இந்த காவலாளி ரூபத்தை தான் அடுத்த செகண்ட் எனக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல பார்த்தா திடீர்னு ஒரு சலசலப்பு. என்னடான்னா, நம்ம பசங்க தங்குற அந்த ரூமோட காவல் பகுதி ஒரு குண்டுமணி அம்மா இருக்குமே பெயிண்டிங்குள்ள, அந்த அம்மாவை காணோம், ஏதோ கிழிஞ்சாப்ல கிடக்குது. அதை பார்த்துட்டு டம்பிள்டோருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட அவரும் வந்துட்டார். எங்க அவளை காணோம், எல்லாரும் தேடுங்கன்னு சொல்லும் போது வேற ஏதோ ஒரு பெயிண்டிங்குள்ள அந்த அம்மா ஒளிஞ்சிட்டு இருக்குது. என்னாச்சு, எதை கண்டு இந்த மாதிரி பயப்படுறேன்னு கேட்டா, நான் ஒருத்தனை பார்த்தேன், பயந்து போயிட்டேங்குது அந்த அம்மா. யாரை பார்த்தேன் அப்படின்னு கேட்டா, ஜெயில இருந்து தப்பிச்சான்ல சீரியஸ் பிளாக், அவனை தான் பார்த்ததா சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்குது. ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டானா, இனி இங்க சேஃப் இல்ல, எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க, கவனமா இருங்க, வாசல் கதவை இழுத்து மூடுங்கன்னு சொன்னதும் அந்த ஸ்கூலோட பிரம்மாண்டமான கதவுகள், அதை மூடுறதுக்கு எவ்வளவு மேஜிக் போட வேண்டி இருக்குதுன்னு பாருங்க. இந்த கதவுகளை தாண்டி நிறைய காவலாளிகளும் சுத்தி வெளியில பறந்துகிட்டு இருக்காங்க. ராத்திரி பசங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒன்னா படுக்கட்டும்னு டம்பிள்டோர் சொல்லிட்டார் போல, எல்லாரும் ஒன்னா தான் படுத்து கிடக்குறாங்க. தேடின வரைக்கும் அவனை ஸ்கூல்ல எங்கேயும் காணாம. ஸ்கூலுக்குள்ள இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி எப்படி வர முடியும்னு நடுவுச்சு மண்டையன் கேட்டா, பல வழிகள் உண்டு, எந்த வழியில வந்தானோ யாருக்கு தெரியுங்கிறாரு டம்பிள்டோர். புது வாத்தியார் யாரையும் சேர்க்க வேண்டாம்னு சொன்னனே அப்படின்னு நம்ம லூபின் வந்தார்ல, அதை பத்தி கேட்க, அது நடந்து முடிந்த கதை, நடப்பு கதைக்கு வாரும் அப்படிங்கிறாரு டம்பிள்டோர். ஹாரி பாட்டர் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறான். கட் பண்ண அடுத்த கிளாஸ். இது நம்ம புது ப்ரொஃபசர் லூபினோட கிளாஸ். ஆனா அவர் இங்க வரல, அதுக்கு பதிலா நடுவுச்சி வாத்தியார் வந்திருக்கிறார். ஜன்னல் எல்லாத்தையும் வேக வேகமா அடைச்சுக்கிட்டு 394 பக்கத்தை தரங்க அப்படிங்கிறாப்ல. அந்த சமயம் பார்த்தா நம்ம ஹெர்மானி இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்துருந்தாலும் தெரியல, டப்புன்னு அவளோட குரல், 394 பக்கத்துக்கு நடுவுல ஏகப்பட்ட பக்கங்கள் உண்டே அப்படின்னு வா. அவ சொல்றத மட்டும் செய்யணும், இவ சத்தம் போடுறார். அப்ப நம்ம நண்பன் ராணு, இவ எப்ப இங்க வந்தா, காத்து மாதிரி வராளே அப்படின்னு. அந்த 394 பக்கத்துல எதை பத்தி போட்டிருக்குதுன்னா, மனித ஓநாய்களை பத்தி போட்டிருக்கிறது. அனிமாகஸுக்கும் இந்த மனித ஓநாய்களுக்கு என்ன வித்தியாசம், யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டா, என்ன சத்தத்தையே காணணும், நம்மளால திரும்பி பார்க்காம பார்த்துட்டு இருப்பார் வாத்தியார். ஹெர்மானி கையை தூக்காம இருப்பாளா, கையை தூக்கிட்டு ரெடியா இருக்கிறா. சொல்லுன்னு அவர் சொல்றதுக்குள்ள முந்திரி கட்ட மாதிரி. அனிமாகஸ் அப்படிங்கிறது ஒரு மந்திரவாதி, ஒரு அனிமலா மாறணும்னு ஆசைப்பட்டு மாறுறது. ஆனா ஓநாய் மனிதர்கள் சொல்றோம்ல, அவங்க ரொம்ப மோசமானவங்க. குறிப்பா அந்த பௌர்ணமி நிலவும் போது அவங்க தன்னையே மறந்துடுவாங்க. எதுக்கு நண்பனே வந்தாலும் அவங்களையும் கடிச்சு கொதறிடுவாங்க. இதுதான் வித்தியாசம் எடுத்து சொல்லுவா. ஆனா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு சொன்னேன்ல, அதனால உனக்கு 5 பாயிண்ட் மைனஸ்னு சொல்லிடுறாரு. இவங்கெல்லாம் யாரு, முதல் குழு. அந்த குழுவுக்கு 5 பாயிண்ட் மைனஸா. அடப்பாவமே. இந்த மனித ஓநாய் மனிதர்களை பத்தி ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரா. அந்த அசைன்மெண்ட்டை எழுதி கொடுக்கணும், நாளைக்கே கொடுக்கணும்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா நாளைக்கு எங்களுக்கு கேம் இருக்கே அப்படின்னு ஹாரி பாட்டர் சொன்னா, அது எனக்கு தெரியாது, எக்ஸ்ட்ராவாவோல கேம்ல கைய கால உடைச்சுக்கிட்டேன்னு அசைன்மெண்ட் எழுதாம வந்த, மறுபடியும் மார்க்க குறைப்பேன்னு மிரட்டுறாரு. அப்புறம் ஓநாய் மனிதர்களை பத்தி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். கட் பண்ணி நமக்கு கேம் நடக்கிறத காட்டுறாங்க. பயங்கரமான காத்து, மழை, இடி, அதுக்கு மத்தியில பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாம் உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. ஹாரி பாட்டர் வழக்கம் போல இந்த கேம்ல கலக்குவான்னு நம்பலாம். வானத்துல படு வேகமா அந்த கோல்டன் பறவை பறந்து போயிட்டு இருக்கு. அந்த கோல்டன் பால் பின்னாடியே விரட்டிக்கிட்டே போன ஒருத்தன் இடியில மாட்டிக்கிட்டு கீழே விழ போறான். அதையும் தாண்டி நம்மால பறந்து போனவருக்கு மட்டும் மேல இருக்கிற மேகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஓநாய் மாதிரி அவனுக்கு தெரியும். அதுல டைவர்ட் ஆட்டி நிப்பான். பக்கத்திலேயே அந்த கோல்டன் பால் வந்து சீனை காட்டும். உடனே அதை பிடிக்கிறேன்ற பேர் வெளின்னு மேல பறக்க ஆரம்பிச்சிட்டான். மேல இன்னும் போக பார்த்தா அவன் போய்கிட்டு இருக்கிற அந்த பறந்துகிட்டு இருக்கிற அந்த இது கூட ஃப்ரீஸ் ஆகி பனி ஆகிட்டு இருக்குது. அவ்வளவு உயரத்துல இவங்க பறக்கும் போது அங்க என்ன நடக்குதுங்கிறத யாரும் கவனிக்க முடியாது. பார்த்தா அவ்வளவு உயரத்துல காவலாளிங்க குறுக்க யார் வந்தாலும் ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, காவலாளிங்க ஃபுல்லா ஹாரி பாட்டரை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் விட உயரமா போறது ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல வர ஆரம்பிப்பான். கிரவுண்டுக்கு போகலான்னு பார்த்தா குறுக்கால வந்த ஒரு காவலாளி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த ட்ரெயின்ல பார்த்தாப்லயே ஏதோ உரிய பாக்குறான். இதுல மயங்கி நம்ம ஆளு மேல இருந்து கீழே விழ போகிறான். அவ்வளோ உயரத்துல இருந்து விழுகிறான். விழுந்தானா சட்னி தான். ஆனா அதுக்குள்ள நம்ம டம்பிள்டோர் மேஜிக்கை போட்டு சேஃபா லேண்ட் பண்ண வச்சிட்டாரு.
நம்ம பையன் அடுத்து முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் முழிச்சு பாக்குறான். என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்து இல்ல, டம்பிள்டோர் தான் உன்னை காப்பாத்தினாரு, உன்னை சேஃபா லேண்ட் பண்ண வைக்கிறதுக்கு மந்திரம் போட்டாரு. அப்புறம் மைதானத்துக்குள்ள குறுக்க வர்றதுக்கு அந்த காவலாளிகளுக்கு எந்த உரிமையோ அனுமதியோ கிடையாது. அதையும் மீறி வந்ததுனால டம்பிள்டோர் கோவப்பட்டு எல்லாரையும் ஸ்கூல்ல இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டாராம். சோ இனிமே காவலாளியோட தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆளுக்கு சந்தோஷம் தான். ஆனா நம்ம ஹாரி பாட்டரோட தொடப்பம், அந்த மாயா தொடப்பம் பாவம் அதுவும் கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சான். கட் பண்ணா புது வாத்தியாரு லூப்பின் கூட நம்ம ஆளு பேசிட்டே வரான். உன் தொடப்பம் உடஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதை சரி பண்ண முடியாதான்னு விசாரிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்கிற ஆம. அப்புறம் இந்த காவலாளிகள் ஏன் என்னையே தொடர்றதுன்னு விசாரிக்கிறான். அந்த காவலாளிகளுக்கு ஒரு பவர் உண்டு. அது என்னன்னா இருக்கிற கெட்டதை அதுகளால ரொம்ப ஈஸியா உணர முடியும். அப்படி ஒரு ஆளை உணர்ந்து பக்கத்துல போய் அவங்க கிட்ட மிச்சம் மீதி இருக்கிற அந்த நல்ல மெமரிஸ் இருக்கும்ல, நல்ல நினைவுகள், அதை எல்லாத்தையும் உரிய பார்க்கமா. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னு அது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுதுக. உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல நினைவுகளை உரிய பாக்குதுக. டம்பிள்டோர் தான் இப்ப அது எல்லாத்தையும் விரட்டி விட்டார்ல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாப்ல. ட்ரெயின்ல அதை எதிர்த்து நீங்க அழகா போறானீங்கல்ல, அந்த மந்திரங்களை எனக்கு சொல்லித் தரலாமேன்னு கேட்கும்போது ட்ரெயின்ல நாம பார்த்தது ஒரே ஒரு காவலாளிய ஈஸியா வெட்ட முடிஞ்சது. ஆனா நேத்து மைதானத்துல ஏகப்பட்ட காவலாளிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவ்வளவு பேரை எதிர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஹாலிடே முடியட்டும், அப்புறம் வேணா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாப்ல. நல்ல பனிப்பொழிவு வேற. ஸ்கூலே கிறிஸ்துமஸ் வரப்போகுதுன்னு அந்த பனிப்பொழிவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம பையன் மட்டும் எல்லாரும் போகும்போது இவன் மட்டும் உள்ள உட்காந்துக்கிட்டு அதையே பாவமானு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வெளியில போறதுக்கு மத்தவங்களுக்கு அனுமதி உண்டு, ஹாரி பாட்டர் கிடையாது. ஏன்னா வெளியில போனாலே ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருது இல்ல, டம்பிள்டோர் போக வேணாம்னு சொல்லியிருப்பார் போல. அதனால மாய போர்வையை போத்திட்டு எஸ்கேப் ஆறான்னு பார்த்தா நம்ம நண்பர் ரானோட அன்னைங்க 2 பேர் ட்வின்ஸ் இருக்கானுங்கல்ல, அவங்க கிட்ட மாட்டிடுவான். என்ன விடுங்க விடுங்கன்னு சொன்னாலும் கேட்காம கூட்டிட்டு போய் உள்ள போனதுமே ஒரு மேப்பை ஒண்ணு கொடுக்குறாங்க, கிஃப்ட்ங்கிறாங்க. அந்த மேப்பை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லாமே இங்க மேப்ல அழகா தெரியும். டம்பிள்டோரோட ரூம் கூட தெரியுது. அந்த ரூம்ல அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பாதம் இங்க நடந்து போறாப்ல மேப்ல காட்டும். சோ ஒட்டுமொத்த லைவ் ரிப்போர்ட்டையும் இந்த மேப்ல பார்த்தா தெரிஞ்சுக்கலாமா. ஆனா அப்படி இதுல பார்த்து இந்த ஸ்கூலுக்குள்ள இருந்து வெளியில போறதுக்கு கிட்டத்தட்ட 7 வழி இருக்குதான். அதுல ஒரு சுரங்க வழியும் உண்டு. அது வழியா நீ ஜாலியா போலாம். ஆனா இந்த மேப்பை பயன்படுத்தின பிறகு ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணுமா. அப்படி பண்ணிட்டோம்னா மித்தவங்க பார்க்கும்போது அது ஒரு எம்டி பேப்பர் மாதிரி தான் தெரியும். இல்லனா அவங்களும் இந்த மேப்ல லைவ் லொகேஷனை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. சூப்பர், நம்மால அதை வாங்கிக்கிறான். அதே ரூட்ல அந்த பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல எந்திரிக்கிறான். அப்புறம் மாயப்பொருவையை போட்டுட்டு அந்த ஏரியால இருக்கிற சந்தை பக்கம், மார்க்கெட் பக்கம் வந்திருக்கிறான். ஏற்கனவே இங்க இருக்கிறதுலயே ஒரு பேய் பிடிச்ச வீடுனா இந்த வீடத்தான் சொல்லலாம்னு ஒரு வீட்டை பார்த்து ஹெர்மானி பார்த்து பயந்து பேசிட்டு இருப்பா. கூடவே நம்ம ரான் இருக்கிறான். அவங்க கிட்ட வந்து உரண்டு இருக்கிறாப்ல நம்ம சின்ன சம்பட்டை. மாயா போர்வையை போத்தி இருக்கிறதுனால பேய் மாதிரி கையில கிடக்கிறதெல்லாம் விட்டு அவங்கள எரிஞ்சு அவங்கள பயமுறுத்தி ஓட விரட்டி சிரிக்கிறாரு நம்ம ஹாரி பாட்டர். சின்ன சம்பட்டை எல்லாம் பயங்கரமா பயந்து ஓடுவான். அப்புறம் நம்ம ஆட்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதே சமயம் அங்க ஒரு பார் இருக்கும். அந்த பாரம்மா மினிஸ்டர் கீழே இறங்குறத பார்த்துட்டு, இவன் மினிஸ்டர் தேவையில்லாம இந்த காவலாளிகளை இங்க கொடுத்துட்ட, அவங்க வேற அங்க வந்து பண்ண கொண்டா நுண்ண கொண்டான்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப காவலாளிகளை தான் இங்க இருந்து அனுப்பிச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன ஹாரி பாட்டர் சம்பந்தப்பட்ட மேட்டர் மனசு எது ஹாரி பாட்டரா அப்படின்னு அவ ஆணு கத்துவா. வெளியில இப்படி சத்தம் போட்டு பேசாத வான்னு எல்லாரும் உள்ள போறாங்க. பின்னாடியே நம்மால போர்வையை பொத்திக்கிட்டு அப்படியே உள்ள ஃபாலோ பண்ணி வரான். உள்ள வந்து பார்த்தா அவங்க கடந்த காலத்துல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு காலத்துல இப்போ ஜெயில கிடக்குறான்ல நம்ம சீரியஸ் பிளாக், ஒரு காலத்துல அவன் ஹாரி பாட்டரோட அப்பா அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். ரொம்பவே ஒரு நெருங்கிய நண்பனா இருந்திருக்கான். இந்த சீரியஸ் பிளாக்கு பீட்டர்னு ஒரு நண்பனும் உண்டு. வால்டமார்ட் ஹாரி பாட்டரோட அப்பா அம்மாவை தேடின சமயம் ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அவங்க ஒளிஞ்சு வாழ்ந்த அந்த இடம், ஜெயில இருந்து இப்ப தப்பிச்சால நம்ம சீரியஸ் பிளாக், அவனுக்கும் இன்னும் சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அது அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்த இடம். ஆனா அந்த இடம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து அவங்களை கொன்னவன் தான் வால்டமார்ட். சோ இடத்தை காட்டி கொடுத்தது சீரியஸ் பிளாக் தான் போல தெரியுது. அது மட்டும் இல்லாம கூட இருந்த பீட்டர், அவரையும் கொன்னு போட்டானா. பீட்டரோட சுண்டு விரல் மட்டும் தான் கிடைச்சதான். அவன் உடம்புக்கு என்னாச்சுங்கிறது கூட யாருக்கும் தெரியாதான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி கடைசியா வேற ஒரு மேட்டர் சொல்லுவாங்க பாருங்க. அதை கேட்டதும் ஹாரி பாட்டருக்கு பயங்கர கோவம் வரும். அது என்னன்னா, ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா ஜெயில இருந்து தப்பிச்சான்ல இப்போ அந்த சீரியஸ் பிளாக், அவன நண்பர்கள் சொன்னல, அவங்க எந்த லெவலுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா தான் புள்ளையோட காட் ஃபாதரா இந்த சீரியஸ் பிளாக் தான் இருக்கணும்னு அப்பவே ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. காட் ஃபாதர்னா யாருன்னா, உங்க அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்கன்னா அவங்க இடத்துல இருந்து அடுத்து அந்த குழந்தைய பாத்துக்கக்கூடிய உரிமையை யாருக்கு கொடுக்கறோமோ அவங்கள தான் காட் ஃபாதர்னு சொல்லுவோம். அப்படி எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க பிள்ளைய பாத்துக்கக்கூடிய அந்த உரிமை சீரியஸ் பிளாக்கு தான் உண்டுன்னு நம்பி அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்டவன் போய் அப்பா அம்மாவை காட்டி கொடுத்துட்டானே, மரணத்துக்கு காரணமாயிட்டானே, கூட இருந்த பீட்டருங்கிற ஆளையும் கொண்டு போட்டானேன்னு பயங்கர கோவம் வருது, பயங்கர ஆத்திரம் வருது. அப்படியே நாட்கள் உருண்டோட அந்த மரம் செழிப்பா வளர்ந்துச்சுல, அது பாருங்க இப்போ இலை உதிர்ந்து போய் மறுபடியும் பட்டு போனாப்ல ஆயிடுது.
அப்புறம் அந்த காவலாளிகளை மறுபடியும் சந்திச்சா அவர்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிற வித்தைய லூபின் புதுவாதியாரு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெட்டியை ஓபன் பண்ணா அப்படியே அந்த காவலாளி ரூபம் மேலே எழும்பி வரும். என்ன மந்திரத்தை சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருப்பார். உன் மனசுல இருக்கிற ஒரு நல்ல நினைவை நினைச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லுவார். நம்மாலும் தடவை அந்த மாயாஜால தொடப்பத்தின் மேல ஏறும்போது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் நடந்திருக்கும்ல, அந்த தருணத்தை நினைச்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்த மந்திரத்தை சொல்லி பாப்பான். அது கட்டுப்படுத்த முடியல. இந்த தடவை அதுக்கு பதிலா வேற ஒரு தருணத்தை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது சந்தோஷமான ஒரு தருணத்தை நினைச்சு இப்போ அதே மந்திரத்தை சொல்லும் போது ரொம்ப அழகா அந்த காவலாளி ரூபம் கட்டுப்படுது. அழகா அடக்கி பெட்டிக்குள்ள அடைச்சிடறான், கெத்து காட்டுறான். எந்த அந்த சந்தோஷமான தருணத்தை நீ நினைச்சுக்கிட்டேன்னு கேட்டா தன்னோட அப்பா அம்மா தான் கூட பேசின அந்த தருணத்தை நினைச்சுக்கிட்டதா சொல்றான். ஆனா அது உண்மையிலேயே நடந்ததா இல்ல நான் தான் கற்பனை பண்ணிக்கிட்டேனா, அது நிஜமா கற்பனைனா கூட எனக்கு தெரியாது, ஆனா அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் இங்க பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஹெர்மானியும் நம்ம நண்பர் ரானும் சண்டை போட்டுக்கிட்டே தெரிவாங்க. இப்ப என்னப்பா பிரச்சனைன்னு ஹாரி பாட்டர் விசாரிச்சா நண்பர் ரானு வளர்க்குற அந்த எலிய ஹெர்மானி வளர்த்த பூனை தின்னுடுச்சான். எலிய காணமா, அதனால கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டே நம்ம தாடி மாமாவை பாக்குறதுக்கு இங்க வந்தா தாடி மாமா ரொம்ப சோகமா இருக்கிறார். தண்ணியில கல்ல விட்டுட்டு சோகத்தை ஆத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆத்துன்னு ஏங்க இவ்வளவு சோகமா இருக்கிறீங்கன்னு விசாரிச்சா அதான் இவரோட கிளாஸ்ல நம்ம சின்ன சம்பட்டை எனக்கு கையில அடிபட்டது இல்ல, அது சம்பந்தமா ஒரு விசாரணை வச்சு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அது ஒரு ரொம்ப ஆபத்தான மிருகம், அது அப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சுன்னு பயங்கரமா போட்டு விட்டான் போல. ஐயோ உங்களை அப்ப வாத்தியார் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு கேட்டா அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகல, ஆனா அந்த விலங்க கொன்னுறணும், அதுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்களா. அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு பாவம். ராத்திரி அந்த மேப் எடுத்து நம்ம போய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிக்கிட்டு இருந்த ராணு திடீர்னு செலந்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்துட்டு கத்துவான். கனவுல போல ஒண்ணுமில்ல படுறான்னு சொன்னதும் கம்முன்னு படுத்துறான். அந்த மேப்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மேப்ல பீட்டருங்கிற பேரு வருது. இந்த பீட்டருங்கிற ஆசாமி தானே செத்து போனது, அவனோட சுண்டு விரல் மட்டும் தானே மிச்சமாச்சு, அவர் எப்படி இங்க ஸ்கூலுக்குள்ள இப்ப நடமாடுறாரு அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கலாமேன்னு மேப்பை பாத்துக்கிட்டே அந்த இடத்த நோக்கி இவன் போய்கிட்டு இருக்கான். அங்கேயும் இங்கேயும் சுத்தி ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் எதுக்க கிராஸ் பண்றாப்ல மேப்ல காட்டுது. ஆனா இவன் நடந்து போற அந்த பாதை முழுக்க இருக்கிறத பார்த்தா நிறைய இதுக்கு முன்னாடி இங்க படிச்ச நிறைய விஷயங்களை பண்ண பல பேரோட போட்டோஸ் இங்க முழுக்க நூத்து கணக்குல இருக்கும். அதுல ஒரு போட்டோவா நம்ம பீட்டர் இருந்திருக்கலாம், அதான் மேப் தப்பா காட்டுது போல அப்படின்னு நினைச்சிட்டான். அப்ப அங்க நடமாட்டம் தெரிய திடீர்னு இவன் பயப்படுவான், ஒளிஞ்சிக்க பாப்பான். அதுக்குள்ள மாட்டிக்கிட்டான். யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டான்? நம்ம நடுவுச்சி மண்டையங்கிட்ட மாட்டிக்கிட்டான். நடுவுச்சி வாத்தியாரு எதரா ஒளி வைக்கிறா, அதை எடுறா காட்டுறா அப்படிங்கிறாரு. மத்தவங்க பார்க்கும்போது ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி இருக்கும். இது ஒரு லைவ் மேப், ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்தை ட்ராக் பண்ண முடியுங்கிற உண்மையெல்லாம் அவருக்கு பார்த்தா தெரியாது. அதே சமயம் புது வாத்தியார் லூபின் அந்த பக்கத்துல வந்துடுறாரு. இந்த மேப்பை பத்தி அவன் கேட்கும்போது மேப்பை பார்த்ததும் அவருக்கு என்ன ஏறுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இதை பத்தி நான் விசாரிக்கிறேன், ஏன் ஸ்டூடெண்ட் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஹாரி பாட்டர் கூட்டிட்டு போய் செம டோஸ் கொடுக்குறாரு. ஏன்னா உன்னோட அப்பா அம்மா அவங்க உசுரை கொடுத்து உன் உசுரை காப்பாத்திருக்காங்க, ஆனா நீ அதை துச்சமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தனியா அங்கேயும் எங்கேயும் ஆபத்தான இடத்துல சுத்துறது தப்பா படுது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார். அப்புறம் இந்த மேப்பை பத்தி எனக்கு தெரியுங்கிறாரு. ஏன்னா இந்த மேப்பை ஒரு காலத்துல உருவாக்குனதே யாருன்னு பார்த்தா ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா, நம்ம லூபின்னு இன்னும் ஒருத்தர், ஒரு 4 பேர் சேர்ந்து தான் இந்த மேப்பையை உருவாக்கியிருக்காங்க போல. இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் அட்வென்ச்சர் அது இதுன்னு கிளம்பிடுவேன், அதனால இந்த மேப்பை நானே வச்சுக்கிறேன் டாப்ல. எதுக்குடா அலைஞ்சன்னு கேட்கும்போது கடைசியா தான் ஹாரி பாட்டர் சொல்லுவான், இறந்து போன பீட்டர் அவர் இங்க நடமாடுறாப்ல அதுல காட்டுச்சு, தப்பா காட்டுச்சு, அதை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பக்கத்துல வந்தேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு எடுத்து சொல்றேன். அப்புறம் கிளாஸ் ஜோசியக்காரம்மா தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. எதிர்காலத்தை காட்டுற ஒரு பந்து, எதிர்காலத்தை பார்க்கலான்னு பார்த்தா வெறும் புகை தான் வந்துகிட்டு இருக்குது. தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. திடுதிப்பு நம்ம ஹெர்மானி வந்து நிக்கிறா. ஹெர்மானியோட கையை தொட்டு பார்த்தா ஒரு டீனேஜ் பொண்ணு கை மாதிரி இருக்குது. அவன் உள்ள உன் மனசு வாயி எல்லாம் கிளவியோட மனசு கிளவியோட வாயி அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு ஏத்தி பேசுது அந்த அம்மா. எதிர்காலத்தை சொல்றதா நினைச்சுக்கிட்டு கண்ணாமண்ணான்னு பேச இதுல காண்டாயி ஹெர்மானி கிளாஸையே கட்டடிச்சு கிளம்புறா. அந்த பாலை வேற தட்டி விட்டுட்டு போயிடுறா. பால் உருண்டு அந்த பக்கத்துல போயிட்டே இருக்குது. நான் ஒன்னும் தப்பா பேசலையே, எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளவு கோவப்படுது அப்படிங்கிறாங்க ஜோசியக்காரம்மா. வர ஹெர்மானியோடைய நடவடிக்கையே சுத்தமா சரியில்லைன்னு நம்ம ராணு வேற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே வரான். இவ்வளவு நாள் அவ லூசுன்னு நமக்கு தான் தெரிஞ்சது, இப்ப ஸ்கூலுக்கே அவ லூசுன்னு தெரிஞ்சு போச்சுங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு வரானுங்க. அந்த பந்த பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க, அதை வாத்தியார மாட்ட கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதே சமயம் அதுல எதிர்காலம் ஒண்ணு தெரியும், அதுவும் ஜெயில இருந்து தப்பிச்ச சீரியஸ் பிளாக் அந்தாளோட முகம் தெரியும். அதே சமயம் ஜோசியக்காரம்மாவுக்கு ஏதோ சாமி வந்தாப்ல நிறைய ஆறுடத்தை சொல்லுது. முதலாளியும் அடிமையும் சேர்ந்து வரப்போறானுங்கன்னு ஏதோ ஒரு ஆறுன்னு சொல்லுது. சொன்ன பிறகு என்னாச்சு, நான் என்ன சொன்னேன், ஏன் எனக்கு தொண்டை கவுது அப்படின்னு அசால்ட்டா கேக்குறாங்க. என்ன சொன்னாங்கிறது அவங்களுக்கு தெரியல போல. அப்புறம் நம்ம 3 பசங்களும் அங்க இருந்து கிளம்ப போற சமயம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம இவரை பாக்குறதுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன், தாடி மாமாவை. போற வழியில பார்த்தா ஒருத்தர் பெரிய கோடாரிய சீவிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுது இல்ல, அந்த ஆபத்தான மிருகம்னு சொல்லிவிட்டு அதோட தலையை வெட்டுறதுக்காக வந்திருக்காப்ல, மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்காப்ல போல. அதை பார்த்து ஹெர்மானிக்கு நம்ம பசங்களுக்கு ரொம்ப கோவம்.
இருக்கும். இன்னும் எதுக்க தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன செம்பட்டையன் ஏற்கனவே அந்த மிருகத்தோட சாவுக்கு காரணமானவன் வந்து உரண்டலுக்க ஓங்கி ஒரு குத்து விட்டு அடிச்சு விடுவா. பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கான்னு வெளியில சொல்லிக்காதடா டேய் அப்படின்னு கத்தி அவனை அங்க இருந்து விரட்டி விட்டுறாங்க. ஆளுகிட்ட அந்த பையன் ஓடிடுறான். அப்புறம் இவங்க போய் நம்ம தாடி மாமாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த மிருகத்தை காப்பாத்தலாம்னு பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எல்லாம் மீறி போயிடுச்சு, இனிமே பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இப்ப அந்த மிருகத்தை தப்பிக்க விட்டா அப்புறம் டம்பிள்டோருக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும், அதனால இந்த பேச்சை பத்தி இதுக்கப்புறம் பேச வேண்டாம், ஃப்ரீயா விட்டுருங்கிறாப்ல. இவரே உள்ள ஆம மாதிரி ஏதோ ஒண்ணு வளர்க்கறாரு, அது ரொம்ப கோரமா இருக்குது. அந்த பக்கத்துல பார்த்தா அமைச்சர் மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்காக ஆளை கூட்டிட்டு இங்க வந்துட்டு இருக்காரு. கூடயே நம்ம டம்பிள்டோரும் வந்துட்டு இருக்கிறாப்ல. இந்த ஸ்கூலுக்கு சுத்தி இருக்கிற இந்த இடம், இந்த காடு, இது எல்லாமே அமைச்சரவைக்கு சொந்தமானதுன்னு எடுத்து சொல்லிக்கிட்டே வராப்ல. ஐயோ உங்களை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், கொல்லப்புறத்து டோர் வழியா எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு பின்னாடி டோர் வழியா அவங்கள அங்க அமுச்சு விடும்போது யாரோ கல்ல விட்டு அடிக்கிறாப்லயே இருக்குது. யாருன்னு தெரியல. இவங்க ஓடி போய் காட்டு பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது கூட பின்னாடி ஏதோ காலடி சத்தங்கள்லாம் அப்படி நகர்றாப்ல ஒரு சத்தம் கேட்கும். யாரோ இங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஹெர்மானி சொல்றா. பட் யாரு என்னங்கறத இவங்க பாக்குறதுக்கு டைம் இல்ல. அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் தூரமா மலை உச்சியில போய் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் இன்னொரு மேட்டர் விட்டுவிட்டேன். நம்ம பையனோட எலி கூட இவர் வீட்டுல தான் இருக்கும். எப்ப எலிய பத்திரமா பாத்துருக்க மாட்டியாப்பா அப்படின்னு தாடி மாமா கூட சத்தம் போடுவாரு. அந்த எலிய தூக்கிட்டு தான் வந்திருக்கான். இங்க இருந்து பாக்குறாங்க, கோடாரியை கொண்டு வந்து ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுவாங்க. அந்த மிருகத்தோட தலையத்தான் வெட்டிட்டாங்களோ என்னவோ இவங்க 3 பேருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அதே சமயம் கையில வச்சிருந்த எலி கையை கடிச்சு விட்டு ராணுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குது. பின்னாடியே விரட்டிக்கிட்டு இவன் ஓடுறான். பின்னாடியே நம்ம ஆட்களை விரட்டிக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தா அந்த புனித மரம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல போய் அவன் இருக்க அந்த எலியை புடிச்சிட்டா. டே அந்த மரத்துக்கிட்ட வந்து நிக்கிறடா, அதை அடிக்க போதுடா அப்படின்னு நம்ம பசங்க கத்துவாங்க பாருங்க. பதிலுக்கு அவன் உங்க பின்னாடி பாருங்கன்னு அவன் பயந்துகிட்டு கத்துறான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஒரு ஓனாய் வந்து நிக்குது. ஐயோ ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் போல. படு வேகமா வருது. எப்படியும் ஹாரி பாட்டர் தான் அட்டாக் பண்ண போகும்னு பார்த்தா ஹாரி பாட்டரை அட்டாக் பண்ணாம வேகமா ஓடியாந்து நம்ம நண்பர் ராணை பிடிச்சி தரதரன்னு இழுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பொந்து இருக்குது. அந்த பொந்து வழியா ஓனாயி உள்ள போயிடுச்சு. இதை அவங்க எதிர்பார்க்கல. ஓ இழுத்துட்டு போறது கருப்பா இருக்கிற ஒரு நாய். அது ஓனாய் இல்லைன்னு நினைக்கிறேன், நாய். இந்த மந்திரவாதிகள் எல்லாம் மிருகங்களா மாறினாங்கன்னா அவங்களுக்கு அனிமேகஸ் பேரு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போல தெரியுது. சரின்னு இவங்களும் பின்னாடியே போகணும் பார்க்கும்போது அந்த மரம் அவங்களை அடிச்சு தூக்கி போடுது. ஹாரி பாட்டர் கீழே விழுந்து கண்ணாடி வேற பக்கத்துல இங்கேயோ விழுந்துருச்சு. கண்ணாடி இல்லாம பாக்குறான், ஹெர்மானிய வேற மரம் தூக்கி அங்கே இங்கேயும் ஓல்ட்டிக்கிட்டு இருக்குது, சொல்லிக்கிட்டு இருக்குது. இவன் அந்த கண்ணாடிய இல்லாம பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் மங்களாவே தெரியும். ஒரு வழியா கண்ணாடியை தேடி கண்டுபிடிச்சு போட்டுட்டு பாப்பா பாருங்க, ஹெர்மானி பக்கத்துல வருவா. அப்படியே அவன் சட்டையை பிடிச்சு தூக்கிடுறா. 2 பேரும் இப்ப மரத்துல அங்கே இங்கேயும் சுத்தி திரிறாங்க. ஒரு கட்டத்துல ஓங்கி வீசும்போது அந்த தொலை வழியா முன்னாடி ஹாரி பாட்டர் விழுவான், பின்னாடி ஹெர்மானி விழுகிறா. 2 பேரும் விழுகிறாங்க. ஆனாலும் உசுருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. ஆனா உள்ள போக போக பார்த்தா அது ஒரு வீடு மாதிரி தெரியுது. அதுவும் குறிப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பேய் வீடு ஒன்னு இருக்குன்னு ஹெர்மானியும் நண்பர் ராணும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பேய் வீட்டுக்குள்ளதான் அவங்க வந்திருக்காங்க போல தெரியுது. வீட்டுக்குள்ள இவங்களும் வேகமா ஓடியாந்து பார்த்தா எதுக்க நம்ம நண்பர் ராணு உட்கார்ந்து இருக்கான், கையில அந்த எலி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இழுத்துட்டு வந்த அந்த நாய் மனுஷனா மாறி இருக்குது. யாரா அதுன்னா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த நம்ம சீரியஸ் பிளாக் தான். பார்த்ததும் நம்ம எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்கும். அவன் வேற கொல்லணும்னு துடிக்கிறான். அவன் கையில இருந்த அந்த மந்திர கொலை தட்டி எரின்னு இன்னொரு மந்திரம் போட்டு கரெக்டா உள்ள வரது யாருன்னு பார்த்தா நம்ம புதுவாத்தியார் லூப்பின். அவசரப்படாதுன்னு சீரியஸ் பிளாக் கிட்ட அசால்ட்டா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இல்ல நான் கொல்லுவேன்னு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த சீரியஸ் பிளாக் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இவங்க பேசிக்கிறது பழகிறத வச்சு பார்த்தா 2 பேரும் நண்பர்கள்ங்கிறது நல்லாவே தெரியுது. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹெர்மானி, இவன் உருமாறுற நாய், நீயே ஓனாய் மனுஷன் தானே அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறா. அடிக்கடி இந்த பௌர்ணமி டைம் போதெல்லாம் நம்மால காணாம போயிடுவார். அது எதுன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வரமாட்டாரு. காரணம் என்னன்னா பௌர்ணமி நேரத்துல இவர் வெளியில வந்தார்னா ஓனாய் மனுஷனா மாறிடுவாரு, கட்டுக்கடங்காம போயிடுவாரு. எதுக்கு இருக்குது நண்பனா விரோதியான்னு கூட வித்தியாசம் தெரியாது. அதனாலதான் அவர் அந்த டைம்ல வெளியில வரமாட்டார் போல தெரியுது. அந்த அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு உட்காந்தப்போ இதெல்லாம் அவ கத்துக்கிட்டா போல தெரியுது ஹெர்மானி. சோ புதுவாத்தியார் லூப்பின்னு ஓனாய் மனுஷன், ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக் நாயா மாறக்கூடிய ஒரு அனிமேகஸ். இந்த அனிமேகஸ் அப்படின்னு சொல்றோம்ல, விலங்குகளா மாறக்கூடிய இந்த பவர், இது ஒரு மந்திரம். இதை எல்லாராலையுமே பண்ண முடியும். எல்லா மந்திரவாதிகளாலுமே இதை பண்ண முடியும். எந்த விலங்காக மாற போறோங்கிறதும் நாம டிசைட் பண்ணிக்கலாம். இது பத்தாதுன்னு இன்னும் குழப்பத்தை உருவாக்குற வகையில நம்ம நடுவுச்சியன் அவர் இங்க வந்துடுறாரு. இவங்க கிட்ட இருந்த மந்திரக்கோலை தட்டி எறிங்கிறாரு. அவர் ஜெயில இருந்து தப்பிச்ச சீரியஸ் பிளாக்க புடிச்சு இங்கேயே கொல்றது கூட அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அவர் கொல்ல விரும்பல. உன்ன அந்த காவலாளி கிட்ட ஒப்படைக்கணும். தினம் உன்கிட்ட இருந்த சக்தியை உறிஞ்சி உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுதான் நீ பண்ண பாவங்களுக்கெல்லாம் ரொம்ப சரியான தண்டனையா இருக்கும்னு அவரு பழிவாங்குற இடத்துல உணர்ச்சி வேகத்துல இருக்கிறார். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹாரி பாட்டர் நடுவுச்சி மண்டையனையே தூக்கி எறின்னு மந்திரம் போட்டு அவரை வீசி எறியினான். வாத்தியாரே அடிச்சு விட்டான். எதுக்குடா அப்படி பண்ணனு கேட்டா அவனுக்கு விட தெரியணுமா, என்னோட அப்பா அம்மாவை எதுக்கு கொன்ன அப்படின்னு ஜெயில இருந்து தப்பிச்ச சீரியஸ் பிளாக்க பார்த்து கேட்க, சீரியஸ் பிளாக்கோ உங்க அப்பா அம்மாவை நான் கொலை பண்ணவே இல்ல, அதே மாதிரி அவங்கள காட்டு கொடுத்ததும் நான் இல்ல, காட்டி கொடுத்தது பீட்டர் தான் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த பீட்டர் இங்க தான் இருக்கான்னு வேற சொல்றாப்ல. இதை நம்ம ஹாரி பாட்டர் நம்புறதுக்கு தயாராக இல்ல பீட்டர் செத்துட்டாரு அப்படிங்கிறாப்ல. கூடவே நம்ம புதுவாத்தியார் லூப்பின்னு, இல்லப்பா பீட்டர் சாகல, இந்த உண்மை எனக்கு நீ அந்த மேப்பை காமிச்ச இல்லையா அப்பதான் எனக்கே தெரிஞ்சது.
மேப்ல ஒருத்தரோட பேர் வருதுன்னா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு அர்த்தம், அவங்களோட நடமாட்டாங்க இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மேப்பை பார்த்து நம்மால் எதுக்க போவான், பீட்டர் எதுக்க வருவாப்ல, மேப்ல கிராஸ் ஆவாங்க, ஆனா அவனால கண்ணில் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா எலியா இத்தனை வருஷம் சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருக்காரு பீட்டர். அதனாலதான் எலி ஏதோ ஒரு பொந்துக்குள்ள அங்க கிராஸ் ஆகி போய் வந்திருக்கும், நம்ம ஹீரோவால பார்த்திருக்க முடியாது. இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்டா, நம்ம நண்பர் ராணு கிட்ட இருக்கிற அந்த எலி அதுதான் பீட்டர். பீட்டருக்கு ஒரு விரல் இருக்காது, சுண்டு விரல் மட்டும் தான் மிஞ்சிச்சு சொன்னாங்கல்ல, அப்போ ஒரு விரல் இல்லாம அது இருந்துச்சுன்னா அதுதான் பீட்டர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த எலியை போய் வழிகாட்டாயமா புடுங்குவான். பார்த்தா அதே மாதிரி ஒரு விரல் இருக்காது. இப்போ அதை மறுபடியும் மனித ரூபத்துக்கு மாத்திட்டா உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கு மந்திரம் போறதுக்குள்ள அந்த எலி தப்பிச்சு ஓட பார்க்க கரெக்டா மந்திரம் அது மேல பட்டதுமே அந்த எலி பீட்டரா மாறுது. எஸ், இவர் தான் அந்த பீட்டர். நம்ம ஹாரி பாட்டரோட அப்பா அம்மாவை அவங்க இருந்த இடத்தை காட்டி கொடுத்தது இவர் தான். நண்பர் மாதிரி கூட இருந்து இப்படி துரோகம் பண்ணிட்டியடா பாவி, உனக்கு தண்டனையே இல்லடா, உன்னை கொல்ல போறேன்னு துடிக்கிறாரு ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக். கொன்னுருன்னு நினைக்கிறாரு. ஏன்னா 12 வருஷம் சிறைவாசங்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாப்ல. ஆனா கூடவே இருக்கிற நம்ம புதுவாதியார் லூப்பின் கூட கொல்றதுக்கு தயாராயிட்டார். யாருமே எதிர்பார்க்காம நம்ம ஹாரி பாட்டர் இல்ல இவரை கொல்ல வேண்டாம், இவரை பிடிச்சு ஜெயில அடப்போம், அந்த காவலாளி கிட்ட தினம் தினம் இவன் தண்டனை அனுபவிக்கட்டும், நீங்க 2 பேரும் கொலையாளிகள் ஆறத நான் விரும்பல அப்படின்ட்டாப்ல. சூப்பர்ல, ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கானே சொல்லலாம். அப்புறம் அங்கிருந்து அடிபட்ட நம்ம நண்பர் ராணை தூக்கிக்கிட்டு இவங்க வெளியில வர்றாங்க. அந்த எலி கடிச்சதுல அவனுக்கு அடிபட்டுச்சா என்ன, நாய் காலை பிடிச்சி இழுத்துட்டு போச்சுல, அப்போ அவனோட காலில் அடிபட்டு இருக்கும் ராணோட காலில். ஆனா இப்ப தூக்கிட்டு போறதே யாருன்னா நாயா உருவம் மாறன நம்ம சீரியஸ் பிளாக் தான். நான் தூக்கிட்டு போக நினைச்சது அந்த எலிய ஒன்ன இல்ல, ஆனா நீ எலியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால ஒன்னை இழுத்துட்டு வர வேண்டியதாய் போச்சு, மன்னிச்சுக்கப்பான்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ அந்த மரத்துக்கு வரைக்கும் வந்தாச்சுங்க. பின்னாடியே மந்திரக்கோளோட முனையில பிடிச்சு நம்ம பீட்டரையும் இழுத்துட்டு வராரு புதுவாதியார் லூப்பின். எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஒரு ட்விஸ்ட். என்னடா ட்விஸ்ட்னா, அன்னைக்கு பௌர்ணமி நிலவோட வெளிச்சம் மேல பட்டுருது. பொதுவா தன்னை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறதுக்காக அவர் மருந்து குடிக்கிறது வழக்கம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்ததுல அவர் மருந்து குடிக்கல போல, உருமாற ஆரம்பிக்கிறார். உடனே அதை பார்த்து பயந்துகிட்டு எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, ஓடிருங்கன்னு கத்துறாப்ல நம்ம ஜெயில இருந்து தப்பிச்ச சீரியஸ் பிளாக். இதுக்கு மத்தியில நம்ம நடுவுச்சியனும் அதே பொந்து வழியா வெளியில வர்றார். அவர் இந்த மாதிரி ஓனாய பார்த்ததுமே பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடல. தனக்கு என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பசங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு நடுவுச்சியன். ஓனாய மனுஷன் வந்து தாக்க வரும்போது கூட அவர் மேலதான் லைட்டா படம், அப்படியே விழுந்துடுறாங்க எல்லா பேரும். ஆனா அவங்களை காப்பாத்துறதுக்காக நாயா மாறி ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக் அந்த ஓனாய கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். ரெண்டு மாத்தி சண்டை போட்டு அங்க இருந்து டைவர்ட் பண்ணி அந்த நாய் ஓனாய அந்த பக்கம் கூட்டிட்டு போகுது. நம்ம இங்க இருந்து போயிடலாங்கிறாரு நடுவுச்சியன். ஆனா ஹாரி பாட்டர் அந்த நாய்க்கு சீரியஸ் பிளாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த நாயை தூக்கி போட்டு கடிக்க போற சமயம் இங்க இருந்து கல்ல வெட்டி எறிஞ்சு டைவர்ட் பண்ணுவான். உடனே நாயை விட்டுவிட்டு ஓனாய் இந்த பக்கம் ஹாரி பாட்டர் பக்கம் திரும்பும். அப்படி திரும்பி பக்கத்துல வரும்போது பார்த்தா தூரத்துல வேற ஒரு ஓனாயோட சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதுமே இது டைவர்ட் ஆயிடுது. டைவர்ட் ஆகி அந்த சத்தத்தை கேட்டு ஓட ஆரம்பிச்சிருது. யார் அப்படி அந்த ஓனாய் சத்தத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல, பின்னாடி அந்த டீடைல் தெரிய வரும். ஆனா இந்த சண்டையில நிறைய அடிபட்ட நம்ம சீரியஸ் பிளாக் அப்படியே ஒரு ஓரமா ஒதுங்கி போயிட்டு இருக்காரு. பின்னாடியே ஹாரி பாட்டர் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. ரொம்ப அடிபட்டதுனால நாய் உருவத்துல இருந்து தான் மனித ரூபத்துக்கு சீரியஸ் பிளாக்கா மாறுறாப்ல. அப்படி மாறி வெளியில தெரிஞ்சா காவலாளிகளுக்கு தெரிஞ்சிடும். காவலாளிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு மொத்தமா ரவுண்டு கட்டி இந்த பக்கம் வராங்க. பக்கத்துல வந்து அவர் உடம்புல இருந்து அந்த நினைவுகளை உரிய ஆரம்பிக்கிறாங்க. கூட நம்ம ஹாரி பாட்டர் இருக்க ஹாரி பாட்டர் மூஞ்சில இருந்து உரிய ஆரம்பிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக ஹாரி பாட்டர் ஏற்கனவே மந்திரத்தை சொல்லி கொடுத்திருப்பார்ல புதுவாத்தியார் லூப்பின். சோ அந்த மந்திரத்தை போடுவா. ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இவ்வளவு காவலாளிகள் வரதுனால இவனால சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துல 2 பேரையும் சேர்த்து அதுக்கு தாக்க ஆரம்பிக்குதுங்க. கண்ணா பின்னான்னு உறிஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்குதுங்க. அதுல ரொம்ப அதிகமா உரியப்படுவது நம்ம சீரியஸ் பிளாக் தான். ஒரு கட்டத்துல அவனோட உயிர் சக்தி கூட வாயிலிருந்து அப்படியே கொஞ்சோண்டு மேல வரும். இத உறிஞ்சிட்டா சோலி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் தண்ணிக்கு அந்த பக்கத்துல பார்த்தா இந்த காவலாளிகளை விரட்டுறதுக்கு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுவாங்கல்ல, அந்த மந்திரத்தோட விளைவு அதோட லெவலை பொறுத்து ஒரு விளங்காவது மாறி நிக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மான் லெவலுக்கு அந்த வெளிச்சம் வந்து நிக்குது. அதோட லெவல் ரொம்ப ஜாஸ்தி, பவர் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால அதோட வெளிச்சத்தை தட்டுப்படுத்த முடியாம தாங்கிக்க முடியாம ஒட்டுமொத்த காவலாளிகள் அங்க இருந்து விரட்டப்படுறாங்க. அந்த உயிர் துளி வெளியில வந்தது இல்ல, அது மறுபடியும் உள்ள இறங்குறாப்ல காட்டுறாங்க. ஹாரி பாட்டர் தன் காட்ஃபாதரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக், உங்க அப்பா அம்மா இறப்புக்கு பிறகு உரிமைப்படி பார்த்தா நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கலாம், ஏன்னா நான் தான் உன்னோட காட்ஃபாதர், பேசாம ஏன் கூடயே வந்து தங்கிக்கிறியான்னு கூட கேட்கறாப்ல. எஸ்ன்னு சொல்றதுக்குள்ள இவ்வளவு பஞ்சாயத்து ஆயிப்போச்சு. இப்போ அவர் செத்து கிடக்குறாப்ல. பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறான் நம்ம ஹாரி பாட்டர். அப்புறம் நம்ம ஹாரி பாட்டர் முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே அந்த மான் ரூபத்துல ஒண்ணு வந்து தவங்களை காப்பாத்துதுல, அது வேற யாரும் இல்ல நம்ம ஹாரி பாட்டரோட அப்பா போல. இறந்த பிறகும் கூட அவர் தான் வந்து தன்னை காப்பாத்துறதா ஹாரி பாட்டர் நினைக்கிறான். அப்புறம் எங்க நம்ம ஜெயில இருந்து தப்பிச்ச சீரியஸ் பிளாக் அப்படின்னு கேட்க அவருக்கு இப்போ மரண தண்டனையை நிறைவேற்ற போறாங்க. காவலாளிகள்
அவரோட உடம்புல இருந்து உயிரை உறிஞ்சி எடுக்க போறாங்களா. இதையெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம டம்பிள்டோர் வந்ததும் டம்பிள்டோர் கிட்ட எங்க அப்பா அம்மாவை காட்டி கொடுத்தது சீரியஸ் பிளாக் இல்ல, இவ்வளவு காலமா எலியா இருந்த பீட்டர் தான் குற்றவாளி. ஆனா பீட்டர் தப்பிச்சு போயிட்டார். அவங்க அந்த ஓனாயா மாறின அந்த கூத்துல பீட்டர் எலியா மாதிரி தப்பிச்சு போயிட்டாப்ல. சோ பீட்டரை பிடிச்சு ஜெயில போடலாம், கொலை பண்ணலாம். ஆனா சீரியஸ் பிளாக்க கொலை பண்ண கூடாது அப்படிங்கிறாங்க இவங்க. நாங்க தான் சாட்சிங்கிறாங்க. இதையெல்லாம் சின்ன பசங்க நீங்க சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆதாரம் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஓரமா எங்கேயோ ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. கடைசி 2 மணி சத்தம் வரதுக்குள்ள நீங்க அவங்கள காப்பாத்துற முயற்சியில ஈடுபடலாம். ஹெர்மானி நீ நினைச்சேனா ஒருத்தர் இல்ல 2 பேரோட உசுரை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். அவர் என்ன பேசினாரு, ஹெர்மானிக்கு என்ன புரிஞ்சதுன்னு நண்பர் ரானுக்கோ ஹாரி பாட்டருக்கோ ஒன்னும் புரியல. ஆனா ஹெர்மானிக்கு கரெக்டாவே புரிஞ்சிருக்குது. அவ கழுத்துல இருந்த ஒரு செயின் எடுத்து ஹாரி பாட்டரையும் சேர்த்து போட்டு அந்த டாலரை சுத்தி விடுவா. பார்த்தா அது ஒரு டைம் டிராவல் டாலர் போல தெரியுது. அதை சுத்தி விட்டதும் சில மணி நேரங்கள் அவங்க அப்படியே காலத்துல பின்னோக்கி போறாங்க. இந்த நேரம் நாம எங்க இருப்போம் அப்படின்னு கேட்டா நம்ம தாடி மாமாவோட வீடு. அங்க இந்த நேரத்துல நாம இருந்திருப்போம்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு வேகமா ஓடுறாங்க. அப்படி போற வழியில தான் ஹாரி பாட்டர் கிட்ட தான் கழுத்துல இருக்கிறது கால எந்திரம்னோ இதை டைம் டிராவல் பண்ணி நம்மள முன்னாடி கொண்டு வரும், இறந்த காலத்துக்கு கொண்டு வரும்னு எடுத்து சொல்லுவா. இங்க வந்து பார்த்தா ஹெர்மானி கையால நம்ம சின்ன சம்பட்டி அடி வாங்குவான்ல அந்த காட்சி நடந்துகிட்டு இருக்குது. இவங்க ஒளிஞ்சுப்பாங்க. அடி வாங்கினவன் அவளை நான் வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல ஓடுவான். அப்புறம் இவங்க வீட்டுக்குள்ள போய் நம்ம தாடி மாமாட்ட பேசிட்டு இருக்கும்போது பூசணிக்காய்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. உள்ள இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கத்துல அமைச்சர் வேற டம்பிள்டோரை கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. உள்ள இருக்கிறவங்க இன்னும் வெளியில வராம இருக்காங்களே, இவங்களை கவனிக்காம இருக்காங்களேன்னு இவங்க காத்துட்டு இருக்காங்க. இந்நேரம் வந்திருக்கணும்னு யோசிக்கும் போதுதான் அவங்கள இதை கவனிக்க சொல்றதுக்காக கல் எடுத்து அடிப்பா. உள்ள பானை உடஞ்சிருக்கும், ஹாரி பாட்டர் தலையில அந்த கல் விழுந்திருக்கும். அப்புறம் தான் அமைச்சர் வராங்கிறத பார்த்துட்டு அவங்க கொல்லப்புறத்து டோர் வழியா ஓடியாந்துருப்பாங்க. அப்படி அவங்க ஓடியாந்து பூசணிக்கு பின்னாடி ஒளியும் போது இவங்க அதுக்கு முன்னாடி ஓடியாந்து காட்டுக்குள்ள மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. அப்பதான் பூசணிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஹெர்மானி நம்ம பின்னாடி யாரோ நடமாடுறாப்புல தெரியுதே அப்படின்னு ஒரு டயலாக விட்டுருப்பா. அப்புறம் பூசணிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க அங்க இருந்து அந்த மலை உச்சிக்கு ஓடி போயிடுவாங்க. அங்க இருந்து பார்க்கும்போது அந்த கோடாரையை வச்சு வெட்டுறாப்புல ஒரு காட்சியை பார்த்திருப்பாங்க. இப்போ அவங்க ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க மலை உச்சியில. அந்த கேப்ல என்ன நடந்திருக்கும்னா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த இவங்க முன்னாடி ஓடியாந்து 2 உசுரை காப்பாத்தலான்னு டம்பிள்டோர் சொன்னார்ல, அந்த 2வது உசுறு இதாத்தான் இருக்கணும்னு சொல்லி அதை அந்த சங்கிலியில இருந்து வெளியில விடுவிச்சு இழுத்துட்டு போகலான்னு பார்த்தா வரமாட்டேங்குது. டைம் ஆகிட்டு இருக்குது. உள்ள இருந்து அமைச்சர் வெளியில கிளம்புற சமயம் டம்பிள்டோர் அடா அதுல நானும் கையெழுத்து போடணுங்க அப்படின்னு அந்த ஆர்டர் காப்பியை வாங்கி கையெழுத்து போட ஆரம்பிக்கிறார். இங்க எவ்வளவு இழுத்தாலும் அது வரமாட்டேங்குது அந்த விலங்கு. அவர் கையெழுத்து போடுறேன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு உள்ள நேரத்தை. அப்புறம் ஒரு வழியா அதுக்கு பிடிச்ச அந்த உணவை காமிச்சதும் அது உடனே எந்திரிச்சு இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். கரெக்டா அதே சமயம் அவங்க வெளியில வந்துடுறாங்க. அப்பதான் நம்ம டம்பிள்டோர் அதோ அந்த காடு வரைக்கும் இங்க இருக்கிற ஸ்கூலு இந்த இடம் எல்லாமே நம்ம தான், அமைச்சரவையோட தான் அப்படின்னு அந்த பக்கம் அவங்கள திசை திருப்புற வேலையா பார்த்துட்டு இருப்பார். அந்த கேப்ல இதை இழுத்துக்கிட்டு இவங்க காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க போன பிறகுதான் நம்ம ஆட்கள் எல்லாம் அமைச்சர் எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த விலங்க காணோம். ஐயோ எங்க போச்சு, யார் காப்பாத்திருப்பா, யார் அவுத்துட்டு இருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது கரடி மாமா மேல அமைச்சருக்கு சந்தேகம் வரும். ஆனா நாம வீட்டுக்குள்ள போகும்போது இருந்த விலங்கு சில நிமிடங்கள்ல நாம திரும்ப வந்திருக்கிறோம், அதுக்குள்ள காணாம போயிருக்குன்னா கண்டிப்பா இதை கரடி மாமா பண்ணிருக்க முடியாது. சோ அவர் மேல சந்தேகப்படுறது அர்த்தமில்லாததுன்ட்டாரு டம்பிள்டோர். எப்பா கழுத்த வெட்டுறவரே, இனிமே உன் சர்வீஸ் இங்க தேவையில்லை, நீ கிளம்பலாம், நான் கொஞ்ச நேரம் உள்ள உட்காரேன்னு உள்ள கிளம்ப போறாரு. அமைச்சரும் அதை தேடணுங்கிறாப்ல. தேடுறதா இருந்தா காட்டை மட்டும் தேடினா பத்தாது, ஆகாயத்தையும் தேடணும். அது பறவை பறந்து எங்க போயிருக்குமோ அப்படின்ட்டு போறாப்ல. ஏன்னா தேடுறதும் பிரயோஜனம் இல்லைங்கிறத அழகா சொல்லிட்டு போறாரு டம்பிள்டோர். இந்த பக்கம் காட்டுக்குள்ள இதை கொண்டு வந்து சேஃபான இடத்துல அதை விட்டுவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த புனித மரத்தை தூரமா இருந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த சமயத்துலதான் நம்ம புதுவாத்தியார் லூப்பின்னு அந்த மரத்தை ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டிட்டு உள்ள போவார். பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்த நம்ம நடுவுச்சிய அவர் போற அதே தொலைவலியா இவரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிருப்பார். இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. இப்படித்தான் அவங்க உள்ள வந்திருப்பாங்க போல. அதே மாதிரி அடி கால்ல அந்த நாயால கடிபட்ட நிலைமையில நண்பர் ராண வெளியில தூக்கிட்டு வரும்போது இப்ப அந்த மரம் தாக்காம இருக்குதே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். காரணம் என்னன்னா இந்த மரத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அந்த மந்திரத்தை போட்டுட்டு போனார்ல, அதுதான் அதனால அந்த காரணமா இருக்கும் போல தெரியுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, என்ன பண்றது காத்திருக்க வேண்டியதுதான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக் தன்னை தான் கூட இருக்கும்படி கேட்டுக்கிட்டாரு. அவர் தான் எனக்கு உரிமை கூறக்கூடிய என்னோட காட்ஃபாதரு. அவர் கூட நான் போய் தங்கினேன்னா அவருக்கு எனக்கு இந்த வானமே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா நாங்க ஒன்னா வாழ முடியும்னு ஒரு கற்பனைக்கே போயிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற தொலைவலியா ஒவ்வொரு ஆட்களா வெளியில வராங்க. பௌர்ணமி நிலவோட ஒளிப்படுது, ஓனாயா மாறுறாரு, சண்டை நடக்குது. அப்படி நடந்த அந்த சண்டையில ஹாரி பாட்டரை காப்பாத்துறதுக்காக ஒரு ஓனாய் சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டதுமே ஓனாய் மனுஷங்க இருந்து காட்டுக்குள்ள ஓடியாருவார். உண்மையிலேயே அந்த சத்தத்தை அப்ப எழுப்புனது யாருன்னா நம்ம ஹெர்மானி தான். ஓனாய்கள் இந்த மாதிரி சத்தத்துக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம பக்கம் ஓடியாருதே, நம்ம என்ன பண்றது கேட்டா ஐயோ அதை யோசிக்கலையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடியாராங்க. பின்னாடியே ஓனாய் மனுஷன் படு வேகமா விரட்டி வந்துகிட்டு இருக்கிறாப்ல. அதுகிட்ட இருந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது அந்த பக்கத்துல சுத்தி தெரியும். அதோட
ஊளச்சத்தம் ரொம்ப தூரத்துல எங்கேயோ கேட்கும். சோ அது ரொம்ப தூரம் போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு இவங்க மரத்துக்கு இந்த பக்கத்துல வந்தா பின்னாடியே தான் அது இருக்குது. பாத்துருச்சு, பக்கத்துல நெருங்கி வருது. அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா 2 பேரோட சோழியும் முடிஞ்சு. ஆனா அதே நொடி டப்புன்னு பார்த்தா குறுக்கால நம்ம விலங்கு உள்ள புகுந்து அத குதிரைங்கிறதா இல்ல பருந்துங்கிறதா அது குறுக்க வந்து அதோட தலையில ஓங்கி ஒரு ஓடு போட்டு ரக்கைய விரிச்சு பயமுறுத்தும் பாருங்க. ஓனாய் மனுஷனே பயந்து ஓடி போயிட்டான். இப்படித்தான் இவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அடுத்து நம்ம காவலாளிகள் எல்லாம் அந்த பக்கம் பறந்து வரத பார்த்துட்டு சீரியஸ் பிளாக்க காப்பாத்தணுமேன்னு ஆத்துக்கு தண்ணிக்கு அந்த பக்கத்துல இவங்க இருக்காங்க. பழைய ஹாரி பாட்டர் கிட்ட இருந்து அது உரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. சீரியஸ் கிட்ட இருந்து உசுர உரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இப்ப எங்க அப்பா வர நேரம், எங்க அப்பா வருவார், எல்லாத்தையும் விரட்டுவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். டைம் போய்கிட்டே இருக்குது தவிர அப்பா வந்து அப்பல தெரியல. என்ன அப்பா வரல அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்குள்ள எதுக்க பார்த்தா அவர் சாகர தருவாய்க்கு வந்துட்டார். உயிர் துளி அப்படி மேல எலும்பி வருது. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லி கையில இருந்த மந்திர கொலை எடுத்து அந்த மந்திரத்தை ரொம்ப உரத்து சொல்லி அடிப்பான் பாருங்க. இதுக்கு முன்னாடியும் நம்ம ஹாரி பாட்டர் இதே மந்திரத்தை சொல்லி முயற்சி பண்ணும்போது ஒரு 2 காவலாளிகளை கூட அவனால விரட்ட முடியல. ஆனா இப்ப அவனுக்கு கிடைச்சிருக்கிறது 2வது வாய்ப்பு. இந்த 2வது வாய்ப்பை தவறவிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப உணர்ச்சி பெருக்கோட அதை பண்ணும்போது அங்க இருந்த 100கணக்கான காவலாளிகளையும் அந்த வெளிச்சம் விரட்டுது. இத தண்ணிக்கு அந்த பக்கத்துல இருந்து மயக்க நிலைமையில இருந்து நம்ம ஹாரி பாட்டர் பார்க்கும்போது ஏதோ ஒரு மான் வந்து வெளிச்சத்தை கொடுத்து காப்பாத்தினதா நினைச்சுக்கிட்டான், தான் அப்பான்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நிஜத்துல தன்னை காப்பாத்திக்கிட்டது நம்ம ஹாரி பாட்டர் தான். டைம் டிராவல் பண்ண ஹாரி பாட்டர் தான் தெரிய வருது. அப்புறம் அதே குதிரையில ஏறி அவங்க 2 பேர் பறந்து வராங்க. அப்படி வரும்போது அப்பா இல்ல நான் தான் என்ன காப்பாத்திக்கிட்டேன்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரான். ஆனா பின்னாடி ஹெர்மானிக்கு இப்படி மேல பறக்கிறது இதுதான் முதல் தடவைங்கிறதுனால பயந்துகிட்டே வண்டி வந்துகிட்டு இருக்கா. வேகமா எங்க வராங்கன்னா அந்த கோபுரத்துக்குள்ள சீரியஸ் பிளாக் அடப்பட்டு கிடக்கிறார். அங்க வந்து அந்த செல்லை உடைச்சு அவரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல இறங்கிக்கிறாங்க. ஹாரி பாட்டர் நானும் உங்க கூட வந்துருவான்னு கேட்டா இல்ல நான் விடுதலையாகி வெளியில வரல, தப்பிச்சு போயிருக்கிறேன் அவ்வளவுதான். என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க, நானும் சுத்திக்கிட்டே இருப்பேன். என் கூட வந்தா உன் வாழ்க்கை சரிப்பட வராது. 10ஆவதுக்கு நீங்க இருக்கணும். இனி இந்த ஸ்கூல்ல நிறைய நீ கத்துக்கணும், நிறைய சாதிக்க வேண்டி இருக்குது. உங்க அப்பா அம்மா எங்கேயுமே இல்ல, எங்கேயோ இறந்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். உன்னோட உன் மனசோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எடுத்து சொல்லிட்டு சரி குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். குதிரை மேல ஏறி கிளம்பும்போது ஹெர்மானியை பார்த்து நிறைய உதவி பண்ணிருக்கிற, உன்னை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறார். பறந்து போறார். அந்த கடைசி 2 பனித்துளி பெல் அடிக்கிறதுக்குள்ள வரணும்னு கேட்டுக்கிட்டார்ல, அதே சமயத்துல அவங்களும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அப்பதான் டம்பிள்டோர் பேசிட்டு வெளியில போறார். கதவை திறக்க உள்ள இருந்த அந்த வெர்ஷன் மறைய இவங்களும் உள்ள வரன்னு கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல தான் அவ டைம் டிராவல் பண்ணி போயிருப்பா. அதே இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டதுனால அந்த லூப் ஃபுல் ஆயிடுது. நண்பர் ராணுக்கு தான் ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த பக்கத்துல பார்த்தா அந்த மரம் மறுபடியும் செழிப்பாயிடுச்சு. பறவையை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்குது, அசைய ஆரம்பிக்குது. ஏற்கனவே போட்ட அந்த ஃப்ரீஸ் மந்திரம் காலாவதி ஆயிடுச்சு போல தெரியுது. அப்புறம் புதுவாத்தியார் லூப்பின பாக்குறதுக்கு வந்தா அவர் பொட்டி பிடிக்க கட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கிறார். என்னோட அந்த உருவ மாற்றம் மாறிட்டே இருக்கிறது பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. என்ன வேலைக்கு சேர்க்கறதுக்காக டம்பிள்டோர் ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டுட்டாரு. என்ன பத்தி இப்ப அரசல் புரசலா ஓனாய மனுஷன் ஏதோ பேச்சு ஸ்கூல்ல பரவிட்டு இருக்குதா. இதுக்கு பிறகு நாங்க இருந்தா டம்பிள்டோருக்கு தான் பிரச்சனை, அதனால நாம கிளம்புவோம்னு கிளம்பிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இருந்த அந்த மேப்பை நம்ம ஹாரி பாட்டருக்கு கிஃப்டா கொடுத்துட்டு கவனமா எச்சரிக்கையும் கொடுத்துட்டு கிளம்பிடுறார். இந்த பக்கம் சாப்பிடுற இடத்துக்கு வந்தா ஹாரி பாட்டருக்கு ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கான். பசங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா வா ஓபன் பண்ணு, நீ ஓபன் வரைக்கும் காத்திருக்கணும், பட் அவசரப்பட்டு நாங்களே ஓபன் பண்ணிட்டோங்கிறாங்க. யார் அமிச்சான்னு பார்த்தா பேர் போடலையா. ஆனா ஒரு பெரிய இறகு கூட வந்திருக்குது. இந்த இறகு அந்த குதிரையில இருந்து தான் வந்திருக்கணும். அப்ப இதை அமிச்சது ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக்கா தான் இருக்கணும். என்ன அமிச்சிருக்காருன்னா தொடப்பத்தை அமிச்சிருக்கிறார். இந்த உலகத்திலேயே மிகவும் வேகமான ஒரு தொடப்பத்தை நம்ம பயலுக்காக ஏதோ உடஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சு இவனுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறார். எல்லா பேரும் அதுல பறந்து காட்டுன்னு கேட்டுக்கிட்டதுனால ட்ரையல் பாக்குறதுக்காக வெளியில எடுத்துட்டு ஓடியாராம். ஏறி உட்காந்து பறன்னு சொன்ன அடுத்த ரெடி ஜெட்டு வேகத்துல பறக்கும். மிரண்டு போறா மிரண்டு. இந்த உலகத்திலேயே மிக வேகமாக பறக்கக்கூடிய ஒரு தொடப்பம். அதுல பறந்து போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படி அங்க கட் பண்ணி படத்தையும் முடிச்சிடறாங்க. ஹாரி பாட்டர் 3வது பாகம் ரொம்ப சிறப்பா நல்லா இருந்ததுல. அடுத்த பாகத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்ப பேசும்போது கூட இங்க வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த பாகத்தோட லிங்க்கும் பின்னாடி நான் பேசி ரெடி பண்ணும்போது அதையும் நான் இங்க கொடுத்துருவேன். சோ ஒரு 4 நாளைக்கு பின்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அதோட லிங்க் இருக்கும். ஒவ்வொரு ஹாரி பாட்டரோட பாகங்களுக்கும் அடுத்தடுத்த பாகங்களோட லிங்க் முந்தின பாகங்களோட இந்த வீடியோ முடிவுல நீங்க பார்க்க முடியும். இந்த எண்ட் ஸ்கிரீன்ல உங்களால பார்க்க முடியும். கிளிக் பண்ணி நீங்க அடுத்தடுத்த பாகங்களை கண்டினியூவாகவும் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ, see you, bye bye.